நான் தேவ சமூகத்தில் நேற்று உபவாசம் பண்ணி காத்திருந்த பொழுது கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எனக்கு ரேமா வேர்டா எனக்கு காமிச்சிட்டே இருந்தார். அது என்னன்னா, த டோர். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஏசாயா 35:8-10 பார்த்தீங்கன்னா அந்த வழிகளை குறித்து ரொம்ப அருமையாக அதை எழுதியிருப்பார். யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அல்லது 7-10 வசனங்களை பார்த்தீங்கன்னா இயேசு சொன்னார், நானே ஐ எம் த கேட், நானே வாசல். என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் ஜீவனை கண்டடைகிறான். என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் மைச்சலை கண்டடைகிறான். So the door or the gate, அந்த டோரை திறக்கும் போதே இந்த வேக்குள்ள நம்ம போறோம். So as I was waiting on the Lord said the door. இன்னைக்கு வர்றவங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சில பேர் வரணும்னு நினைப்பீங்க, வர முடியாம போயிடும். சிலர் இன்னைக்கு கண்டிப்பா வர முடியாதுன்னு நினைச்சிருப்பீங்க, இன்னைக்கு வந்திருப்பீங்க. ஒருவேளை சிலர் 1-2 பேர் புதுசா வந்திருப்பீங்க. பட் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறதான இந்த ரேமா வேர்ட், அநேக வசனங்கள் பைபிள்ல இருக்கு, இட் இஸ் த லோகோஸ். பட் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ப்ராஃபட்டிக் வேர்ட், த டோர். ஸோ இந்த டோரை இன்னையோட நான் முடிக்க போறதில்லை. இந்த டோருடைய பார்ட் 2 நெக்ஸ்ட் சனிக்கிழமை நான் பேச போறேன். How to pray for the doors. The doors உடைய significance என்ன, இந்த doors உடைய ரகசியங்கள். There are mysteries behind doors. பட் நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பணம் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஸ்தானங்கள், பதவிகள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, நீடித்த ஆயுளை கொண்டு வராது. அப்படி பார்த்தா இன்னைக்கு பணம் இருக்கவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் பிள்ளைகள் ஆக்சிடென்ட்ல மரித்து போயிருக்கிறார். டெரிபிள் சிக்னஸ்ல, ட்ரெட்ஃபுல் டிசீசஸ்னால அநேகர் இன்னைக்கு அவங்களோட இல்லை. பணங்களால சாதிக்க முடியாது, பொருளாதார பலத்தினால பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. ஏமாத்தி சர்டிஃபிகேட் வாங்கலாம், அது கூட ஏமாத்து தான். ஆனால் அது அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. பணம் இருக்கவங்க வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்க முடியாது. பதவிகளும் பொருட்களும் ஸ்தானங்களும் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வர்றதில்லை. அப்படியே போய் ஒரு இடத்துல போய் நம்ம என்டர் ஆகினாலும் அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்து இருக்கிறது இல்லை. ஸோ அந்த டோஸை குறித்து பைபிள் என்ன சொல்றது? சில டோஸை குறித்து நம்ம தியானம் பண்ண போகிறோம். அநேக டோஸ் இருக்கு. நான் அதை விட்டு தியானம் பண்ண போனா அநேக கதவுகள், த டோர்ஸ், த கேட், அநேக வசனங்களை பார்த்து ஆவியானவர் என் மனதில் நீ கொடுத்த சில வசனங்களை மட்டும் நான் இன்னைக்கு பேச போகிறேன். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Psalms chapter 24 verse 7. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு கூட அதை பிடிக்கும்னு நினைக்கிறேன் சிலருக்கு. மகிமையின் ராஜா அதுல உட்பிரவேசிக்க போகிறார். ஆனால் இன்றைக்கு நேற்று இந்த வசனங்களை நான் தியானம் பண்ணும் போது எனக்குள்ள இன்னொரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உண்டான. நான் ஏற்கனவே சொன்ன இந்த கோல்டன் கேட் இன் இஸ்ரேல், இந்த கோல்டன் கேட் வழியா தான் இந்த மெசையா ஆஃப் த வேர்ல்ட் என்டர் ஆவார்னு சொல்லி யூதர்கள் நம்புகிறார்கள். இந்த உலகமும் இந்த டோர் வழியா தான், இந்த கோல்டன் கேட் வழியா தான் மெசியா, the Messiah of the world will enter என்பது அவங்களுடைய நம்பிக்கை. அவங்களுடைய டோரால, அவங்களுடைய புக்ஸ்ல இது வழியா தான் மெசியா என்டர் ஆவார். நான் ஏற்கனவே சொன்னேன்,
அதன் வழியாய் இயேசு கிறிஸ்து பவனி சென்ற பொழுது அந்த கோல்டன் கேட் வழியா தான் எருசலேம் நகரத்துக்குள் வந்தார். அந்த கோல்டன் கேட் வழியா தான் அந்த டாங்கி மேல, கழுத மேல அவர் உள்ள இறங்கி நடந்தார். உள்ள வரும்போது எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று ஆர்ப்பரித்தார். அப்படின்னா இயேசுவாமி ஏற்கனவே அதுக்குள்ள வந்துட்டார். அவங்க எதிர்பார்த்த மேசியா பெரிய ரதத்துல, குதிரையில, ஒரு ராஜ பரம்பரையில அவர் உள்ள வருவார், ஒரு மேசியாவாக, பெரிய சேவியரா உள்ள வருவார் நினைச்சாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் மரியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் எழுதப்பட்டிருக்கு. உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அன்று நிறைவேறிற்று. He entered through the golden gate. இனி வர நாட்களில் இயேசுவாமி திரும்பவும் அந்த பூமிக்கு மகிமையில இறங்கி வரும்போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி அவர் பூமியின் மேல் வந்து தன் கால்களை இந்த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்ல வைக்கும் அது திரும்பிய நகரத்துக்குள் நுழையும் போது இதே கோல்டன் கேட் வழியா தான் அவர் என்டர் ஆகிறார். அதே வழியா தான் உள்ள வருவார். எஜமானன் அப்படித்தானே உள்ள என்டர் ஆகிறார். சோ முதலாவது இந்த கதவுகள், the doors, நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை குறிக்குதுன்னா இந்த கதவுகள் ரொம்ப முக்கியமானது. இந்த கதவுகள் தான் it symbolizes, it denotes opportunities. இந்த கதவுகள் அநேகருடைய வாழ்க்கையில பூட்டப்பட்டு இருக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போகிறது. It symbolizes the high aspects of God's love and mercies. The doors are very important in our lives. ஆகவேதான் ஊழியத்துக்கு வாசல்கள் திறக்கப்படும்படி, கதவுகள் திறக்கப்படும் என்று அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார். இந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும் போது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து, சில பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிகிரிஸ் இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. அவங்க வாழ்க்கையில் எத்தனை இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு வழி திறக்கவே திறக்காது. டோர்ஸ் க்ளோஸ் ஆகியே இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு பொட்டன்ஷியல் அவங்க ஏதோ உயரத்தில் இருந்திருக்கணும், ஆனால் அந்த கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கும்போது அந்த வாசல்கள் அவங்களுக்கு ஃபேவரை, கிரேஸை கொடுக்காம போயிடும். So the doors are very important. முதலாவது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள். இயேசுவாமி ஒரு டோரை குறித்து சொல்றார். இன்னைக்கு நான் பார்க்க போற 5 தலைப்பு, 5 டோர்ஸை குறித்து நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். அந்த 5 டோர்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை இன்னைக்கு தியானம் பண்ணி வீட்டில் போய் அந்த வசனங்களை தியானம் பண்ணுங்க. அடுத்த வாரத்தில் எப்படிலாம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற க்ளோஸ்ட் டோர்ஸ் ஆண்டவர் திறக்க போறார், எப்படிலாம் உங்க வாழ்க்கையில் ஒரு ஓப்பன் டோர் ஆண்டவர் வைக்க போறார், அதுக்கான ஒரு விசேஷித்த கிரேஸ் அண்ட் ஃபேவருக்காக, மர்சிஸ்க்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் உயர்த்தப்படுறதில்லை, எல்லாரும் உயர்ந்த ஸ்தானங்களில் நிற்கிறதும் இல்லை. அநேகர் உயர்ந்தார்கள், அநேகர் தாழ்ந்தார்கள். அநேக உயர்த்தப்பட்ட ஊழியங்கள் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டு போகிறது. அநேக உயர்ந்திருந்த சபைகள் இன்னைக்கு தாழ்ந்து போயிருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு உயர்ந்திருந்தவர்கள் இன்னைக்கு தாழ்ந்து போயிருப்பார். அநேக உலக அளவில் பணக்காரர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு ஒன்னும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஐயோ, இந்த குடும்பம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா, அவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுமில்லாமல் இருப்பார். ஒரே நாளில் சரிவு, ஒரே வருஷத்தில் சரிவு. பிஸ்னஸ்ல எங்கேயோ இருந்தாங்க, எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாதுன்னுமா. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு சொந்த வீடு கூட இருக்காது, சாப்பாட்டு கூட கையில் காசு இருக்காது. எவ்வளவுதான் உயர்ந்தாலும் சரிவு என்பது நிச்சயம். யார் ஒருவர் மேல் தேவனுடைய கிருபையும்
தேவனுடைய தயவும் இல்லையோ அவர்கள் ஒரே நாளில் தாழ்ந்து போகிறார்கள். நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால, நமக்கு இருக்கிற டேலண்ட்ஸ்னால, நமக்கு இருக்கிற விஸ்டம்னால நம்ம உயர்த்தப்படுறோம்னா அது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அது சில வேளையில் நமக்கு தயவை கொடுக்கும், மனுஷர் கண்ணுல தயவு இல்லாமல் கூட போகும். ஆனால் ஒருத்தர் உயர்த்தப்படுறதுக்கு ஒரு ரகசியம் உண்டு. That is nothing but the hand of the Almighty God. ஒருத்தரை கர்த்தர் உயர்த்தணும்னா, ஒருத்தரை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும்னா, ஒருத்தரை கர்த்தர் ஹானர் பண்ணணும்னா, ஒருத்தரோடு கர்த்தர் இருந்து அவர்கள் எல்லா நிலையிலும் உயர்ந்து இருக்கணும்னா அவர்கள் மேல் தேவனுடைய கரம் இருக்க வேண்டும். Only the hand of God can lift you up higher. நீங்க பரிதாபத்துக்குரிய வார்த்தைகளை பேசி நீங்க மற்றொரு இடத்துல நல்ல டேர்ம்ஸ்ல இருந்து ஐயோ இவன் என்ன உயர்த்துவான், அவன் என்ன உயர்த்துவான்னா சில வேளை நம்ம உயர்த்த முடியாமல் போகும். Only the hand of God can make you shine for him. ஒரு ஊழியத்தின் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும்போது அந்த கரம் அவர்களை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே போகும். ஒரு சபையின் மேல் தேவனுடைய கரம் இருக்கும்போது அது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும். ஒரு குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா பிளெஸிங்ஸையும் தேவன் கொடுக்கிறார். அந்த கரம் தான் நம்மளை உயர்த்தி கொண்டு போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Only the hand of God can bring favor and grace upon you. 1000 அப்ளிகேஷனை பார்க்கலாம், பட் யார் ஒரு மேல் தேவனுடைய கரம் இருக்கிறதோ அந்த ஒரு அப்ளிகேஷன் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. 1000 பேருக்கு இன்க்ரிமெண்ட்டுக்கும் ப்ரொமோஷனுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம், எத்தனையோ பேர் கியூல நிற்கலாம், பட் யார் ஒரு மேல் தேவனுடைய கரம் இருக்கிறதோ அவர்கள் நிமித்தம் அந்த இடத்துல ஒரு புது அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணுவார். ஒரு தேசத்தில் எத்தனையோ பேர் நபர்கள் இருக்கலாம், பட் தேவனுடைய கரம் தானியேலின் மேலும் யோசேப்பின் மேலும் இருந்தபடினால அவன் கூட இருந்தவன் கூட அதை அவனை மறந்து போயிட்டான். பானபாத்திரக்காரன் அவன் நினைச்சிருந்தா உயர்த்தி இருக்க கூடும், அவன் லெவலுக்கு தான் அவனை உயர்த்தி இருக்க முடியும். கர்த்தருடைய கரம் யோசேப்பின் மேல் இருந்தது, கர்த்தருடைய கரம் தாவீதின் மேல் இருந்தது, கர்த்தருடைய கரம் தானியேலின் மேல் இருந்தது. ஸோ இன்னைக்கு நீங்க சூழ்நிலைகளை பார்க்கலாம், இது வாய்ப்பே கிடையாது என் வாழ்க்கையில், இதுலேருந்து நாங்கள் வெளியே வரவே முடியாதுன்னு சொல்லி குழியில் நான் இன்னைக்கு தரிசனத்தில் பார்த்தேன்ல சொன்னேன் இல்லையா, ஒரு குழியை பார்க்குறதுல நீங்களும் குடும்பத்தினோட இறங்கிட்டே இருக்கிறீங்க, கட்டண நாள் அப்படியே இறங்கிட்டே இருக்கிறீங்க. இந்த குழியிலேருந்து யாருமே உங்களை தூக்க முடியாது. Only the hand of God can lift you. Only the hand of God can pull you out of that pit. அந்த குழியில இருந்து அந்த சிக்கல்ல இருந்து உன்னை தூக்க வல்லது தேவனுடைய கரம். உன் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள்ல இருந்து உன்னை தூக்க வல்லது தேவனுடைய கரம். உன்னை அவருடைய பெர்ஃபெக்ட் வில்லில் நீ தவறு செய்யாம அவருடைய பெர்ஃபெக்ட் வில்ல உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவது, உன் குடும்பத்தை நடத்தி கொண்டு போவது சேனைகளின் கர்த்தருடைய கரம். அந்த கரத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த கரம் நம்மை உயர்த்தி கொண்டே போகிறது. உன்னை உயர 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 உன்னதங்களில் கொண்டு போய் அமர வைக்கிறது, உன்னை உன்னதங்களில் கொண்டு போய் அமர வைக்கிறது. That is the hand of God. That is the hand of God. மத்திய 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். Matthew chapter 7 verse 13 to 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். முதலாவது வேதம் ஒரு கதவை, ஒரு டோரை நமக்கு காமிக்குது. That is the wide and the narrow doors. The wide and the narrow doors. So நமக்கு முன்பாக 2 பாதையை வைக்கிறார். One is a narrow one, a narrow path. Another one is a wider path. கேட்டுக்கு போகிற வாசல், அழிவுக்கு போற வாசல், நரகத்துக்கு போற வாசல், அது விசாலமா இருக்கிறது. விசாலமா இருக்குதுன்னா உலகம். நரகத்துக்கு போற வாசல் உலகத்தோடு இருக்கிற சிநேகிதம், உலகத்தோடு இருக்கிற ஐக்கியம், உலக மக்களை போல வேஷம் தரித்து கொள்வது,
உலக மக்களை போல ட்ரெஸ் பண்றது, உலக மக்களோடு சேர்ந்து கொண்டு எல்லா விதத்திலும் அவர்களோடு கூட உலகமாய் வாழ்வது, அது நரகத்துக்கு உன்னை கொண்டு போகும். அழிவுக்கு கொண்டு போற, நரகத்துக்கு கொண்டு போற வாசல் விரிவும் விசாலமா இருக்கிறது. அது கர்த்தரை விட்டு உன்னை பின்வாங்க வச்சிடும். கர்த்தரை விட்டு உன்னை சோரம் போக, கர்த்தரை விட்டு வழி விலக செஞ்சு உன்னை பேக் ஸ்லைட் பண்ண வச்சிடும். நெகட்டிவான தாட்ஸ் உனக்குள்ள கொண்டு. ஆகவேதான் இயேசுசாமி சொன்னார், உனக்கு முன்பாக 2 பாதையை நான் வைக்கிறேன். ஒன்னு ஜீவனுக்கு நேராய் பரலோகத்துக்கு நேராய் போகிற ஒரு வழி வாசல். இட்ஸ் a narrow door, narrow gate. அது வழியா, இந்த வழியா போறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு டோர், the wide and the narrow doors. இது உங்க வாழ்க்கையில 2, உங்க கண்ணு ஒரு மாதிரி 2 பாதையை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு டோர் வைடரான பாதை, ஒரு டோரை திறந்தீங்கன்னா விசாலமான ஒரு பாதை. இன்னொரு டோரை திறந்தீங்கன்னா குறுகலான பாதை. புரிஞ்சுச்சா நான் சொல்றது? உங்களுக்கு முன்பாக 2 டோர். ஒரு டோரை திறக்கும் போது விசாலமான பாதை, ஈஸியா இருக்கும். எல்லாரும் உங்களோட கூட ஐக்கியமா இருப்பாங்க. நீங்க விரும்புறபடி நடக்கலாம், விரும்புறபடி செய்யலாம், விரும்புறபடி ஓடலாம். அது அழிவுக்கு ஏதுவான ஒரு பாதை. இன்னொரு டோரை திறக்கும் போது ஒரு நேரவான டோர். ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணும், ஆண்டவருக்காக உண்மையா இருக்கணும், ஒரு சமூகத்துல காத்திருக்கணும், அவருடைய சித்தத்துல நம்ம வாழணும். அதன் வழியா போகும்போது நமக்கு என்னத்தை கொடுக்கிறாராம்? யோவான் 3:16 தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அது என்னது? நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். படிங்கம்மா 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Jesus offers us the gift of eternal life, eternal salvation. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற விலையேற பெற்ற gift. இந்த இயேசுசாமி கிட்ட வர்றதுனால நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஒரு gift, ஒரு blessing என்ன தெரியுமா? He gives you eternal life. நித்தியமாய் அவரோடு கூட சந்தோஷமாய் இருக்கும்படி. அந்த இடத்துல அழுகை கிடையாது, அந்த இடத்துல துக்கம் கிடையாது, அந்த இடத்துல நம்பிக்கை துரோகம் கிடையாது, அந்த இடத்துல அநியாயம் கிடையாது, அந்த இடத்துல ஏமாற்று வேலை கிடையாது, jealous spirits கிடையாது. நீ அழுகை இல்லை, துக்கம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அந்த இடத்துல எல்லாமே சந்தோஷம் தான், எல்லாமே நிம்மதி தான். அந்த இடத்துல கஷ்டங்கள் கிடையாது. கடினமா உழைக்கணும்ல. நீ வர நாட்கள் இன்னும் காம்படிஷன்ஸ் அதிகமா போகுது. we are in the competitive world. படிச்ச முன்னாடிலாம் படிச்சா போதும், டிகிரி போச்சா போதும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சிருவான். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ எத்தனை பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லு, எத்தனை கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்லு. அதுவும் ஃபர்ஸ்ட் எடுத்து அவனுக்கு நல்லாவே தெரியும் இப்போதான் டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்குன்னு சொல்லி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்பான். we are in a competitive world. எங்க பார்த்தாலும் போட்டிகள், எங்க பார்த்தாலும் என்ன செய்யறதுன்னே தெரியாது. அதன் மத்தியில தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிரேஸ் ஆஃப் ஃபேவரை கட்டளையிடுறார். இந்த மிகப்பெரிய இந்த உலகத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வெளியேற பெற்ற ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? salvation. அது நித்தியமா என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கும்படி, நித்தியமா அவரோடு கூட வாசம் பண்ணும்படி. நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், நீ ஆட்டுக்குட்டியானவர் பின்னாடி போயிட்டே இருந்தாலே போதும். the friends of the bridegroom அவரோடு கூட போயிட்டே இருப்போம். நித்திய காலமாய் அவரோடு கூட வாசம் பண்ணும், நித்தியமாய் அவரோடு கூட உலாவு. இந்த உலகம் it's very corrupted. The world is wicked. People around you are wicked. அப்படிதானே? யாரையுமே நம்ப முடியாது. நம்ம கூடவே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளை பத்தி அவ்வளோ தப்பா போய் வெளியே பேசுது. நம்ம கூட தான் படிக்கும்,
நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசும். ஆனால் வெளியே போய் பார்த்தீங்கன்னா கொளுத்தி போட்டிருக்கோம். அப்படியே நீ போகிறதுக்குள்ள பற்றி எரிஞ்சு போயிடும். The world is corrupted. People are wicked. நீ ஆசீர்வாதமா உயர்ந்து இருக்கணும்னா ஜனங்க விரும்புகிறாங்களா? விரும்புறதை போல நடிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஃபெலோஷிப்ல பிள்ளைங்க வளரணும்னு நினைக்கலாம். நான் உலகத்தை எல்லாரையும் குறையா சொல்லலை. But the world is corrupted. Wicked people அதிகமாய் பெருகிக் கொண்டே போகிறார். Jealous spirits அதிகமாய் பெருகிக் கொண்டே போகிறார். இந்த உலகத்தை உண்டாக்கின பொழுது ஏதேன் தோட்டத்திலேயே இந்த காயின் ஆபேலுக்குள்ளேயே அப்படிப்பட்ட ஒரு ஜெலஸ் ஸ்பிரிட் இருக்கும்னா, தேவனை முன்முகமாய் பார்க்கிற அவங்களுக்கே அப்படி இருக்கணும். இப்போ இருக்கிற உலகத்துல ஏன் அது இருக்கா? எங்க பார்த்தாலும் ஏமாற்று வேலை, எங்க பார்த்தாலும் போட்டிகள், பொறாமைகள். கொஞ்சம் ஒருத்தங்க வளர்ந்துட்டா போதும், கொஞ்சம் ஒருத்தங்களை ஆண்டவர் உயர்த்திட்டா போதும், நம்ம விட்டு விலகி போவார்கள். நான் இன்னைக்கு ஒரு சேயிங் படித்தேன், when your intentions are pure you don't lose anybody. When your intentions are pure you don't lose anybody, they lose you. Praise the Lord அப்படின்னு சொன்னேன். It's very true. கரெக்டா இல்லையா? உன் எண்ணங்கள் நல்லதா இருக்கும்போது உன்னை விட்டு யாராவது கடந்து போறாங்கன்னா நீ யாரையும் இழந்து போகல, அவர்கள் உன்னை இழந்து போகிறார்கள். When your intentions are pure you don't lose any blessings. The organizations, the companies are losing you. நீங்க வேலை செய்யற இடத்துல நீ உண்மையா வேலை செய்றீங்க, when your intentions are pure, உன்னை வேணான்னு தூக்கி வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோங்க, you are not losing anything. The company is losing you. The ministry is losing you. The churches are losing you. The family is losing you. And your intentions are good and pure, your family is losing you. கர்த்தர் அது மாதிரி விட்டுற மாட்டாங்க. The hand of God will lift you. The hand of God will make you fly higher and higher. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையில திருப்பி என் நாவில் போறான்னு தெரியல. நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், யூஸ் மை டங், யூஸ் மை வேர்ட்ஸ், யூஸ் மை மவுத். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எப்பவுமே அப்படிதான் சொல்லுவான். நான் இன்னைக்கு அதிகமாக ஆவியான அந்த வார்த்தையை எனக்கு ஜெபத்தில் போட்டா இன்னைக்கு உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரப்போகுது. Hallelujah. Jesus offers us the gift of eternal life. So நீங்க யாரோ ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே இருண்டே போயிருக்குன்னு சொல்லாதீங்க. You have the best gift in you. You have the best gift in store for you. கர்த்தராகிய தேவன் உனக்காக அதை கையில வச்சிருக்கிறார். It is the greatest gift. Eternal life and eternal salvation. Narrow doors. The narrow doors la da frustration, pain, suffering, agony வாழ்க்கையில கசந்து போறத போல இருக்கும், கடினமான பாதையா இருக்கும். மற்றவெல்லாம் பாரு, எல்லா ஊரை ஏமாத்துறான், நல்லதான் இருக்கான், ஜாலியா சுத்தினா, சினிமாக்கு போறான், எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கு, நல்லதான் இருக்கான். விசாலமான பாதையில போகிறவர்கள், விசாலமான வழிகளில் நடக்கிறவர்கள் அது அழிவுக்கு நேராய் போகிறார்கள். கடினமான குறுகலான பாதைக்குள்ள போகிறவர்கள் அவர்கள் உள்ளும் புறமும் சென்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை கண்டடைகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், my hand is going to lift you. My hand is going to destroy every powers of darkness. ஒரு வசனம் இவ்வளவு அழகா எழுதியிருக்கோம். ராகாபுடைய வலு சர்ப்பத்தை வதைத்த கர்த்தருடைய புயமை. ஏன் தெரியுமா வலு சர்ப்பத்தை வதைக்கிற கர்த்தருடைய புயம்? Only the hand of God can destroy the curses.
வலு சர்ப்பம்னா இட் இஸ் a spirit of curse. ஆதாம் ஏவாள் வழி தவற செய்து அல்லது கீழ்ப்படியாமக்குள்ள அவங்களை தள்ளி உலகத்தின் மேல் சாபத்தை கொண்டு வந்தது இந்த வலு சர்ப்பம் தான். உலகத்துக்குள்ள சாபத்தை கொண்டு வந்தது, மனுஷன் மேல் சாபத்தை கொண்டு வந்தது இந்த சர்பன்ட் தான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, it is the hand of God that will destroy the powers of the serpent. ஆண்டவருடைய சமூகத்தில் இது காத்திருந்தபோது ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு எனக்கு கொடுத்தார். அவர் சொன்னார், அநேகர் சாபங்கள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்துட்டார், உண்மைதான், எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்துட்டார். ஆனால் நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல, நம்மளுடைய ஆன்செஸ்டர் வழியா வர்ற சாபத்தை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி அந்த சாபங்களை முறிக்கணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபித்து தான் ஆக வேண்டும். ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபித்து தான் ஆக வேண்டும். அப்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தார். என்ன வசனம் தெரியுமா கொடுத்தார்? நம்மை குறித்து இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிற சாத்தான். ஆண்டவர் சொன்னார், the spirit of curse, உனக்கு வர வேண்டிய blessings-ஐ ஸ்டாப் பண்ணும்படி அவன் தேவ சமூகத்தில் நின்று உன்னை குறித்து தவறுதலா பேசிட்டே இருப்பான். உன் குடும்பம் நல்லா, நீ ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன், உன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சிடும் நினைக்கும் போது உன் வாழ்க்கை அப்படியே தழைத்து துளிர்த்து அது பிளாஷமாற நேரத்தில் ஒரு சாபத்தை கொண்டு வந்து வைப்பான். உன் குடும்பத்தை அப்படியே அடிமட்டமா அதை வெட்டி போடும்படிக்கு, அழித்து போடும்படிக்கு பிசாசு வந்து பேசிட்டே இருப்பான். அதுதான் தேவ சமூகத்தில் பேசிட்டே இருக்கிறது. பட் ஆண்டவர் சொல்றார், என் கரம் அவனை பிடிச்சு நரகத்தில் தள்ளி போடும். இரவும் பகலும் நம்ம குறிச்சு பிசாசு ஆண்டவர்கிட்ட இந்த ஜெனரேஷன்ல இந்த கர்சஸ் இருக்கு, ஜெனரேஷன்ல இந்த கர்சஸ் இருக்கு. இந்த குறுகலான பாதையில நம்ம நடந்து கஷ்டத்துல போகும்போது it is the hand of God that will lift you up. இந்த கடினமான பாதையில நம்ம கடந்து போகும்போது கர்த்தருடைய கரம் நம்மை மேலோங்க உயர செய்யும். நீ உயர பறந்துடுவாய், நீங்க மேலே எழும்பிடுவாய். it is the hand of the Almighty God. கேட்டுக்கு போகிற வாசல் மிக விசாலமானது, நான் ஜீவனுக்கு போற வாசல் அது மிக குறுகலானது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க மன போராட்டத்துல பலவிதமான பிரச்சனைகள், கேள்விகள், பேட்டில் ஆஃப் த மைண்ட், மைண்ட்ல வர வார்ஃபேர் தான் ஜெயிக்க முடியாது. அது எதுனாலும் நம்ம ஜெயிக்க முடியும். பட் மனதுல வர போராட்டம் அது நமக்குள்ள வர்ற ஒரு போராட்டம், அதை நம்மளால ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்லணும்னா, நீங்க பலசாலிகளா இல்லையா? பலசாலிகளா இல்லையா? சரி, ஓகே. இந்த டேபிளை தூக்க சொன்னா தூக்குவீங்களா? இந்த சேரை தூக்குவீங்களா? தூக்கிடுவீங்க. சரி, ஓகே. இந்த கீபோர்டை தூக்கிடுவீங்களா? இந்த போடியமை தூக்கிடுவீங்களா? தூக்குவீங்களா? தூக்க மாட்டீங்களா? சரி, உங்களே நீங்க தூக்க முடியுமா? உங்களை நீங்க தூக்கிக் கொள்ள முடியுமா? குதிக்க முடியும், தூக்க முடியாது. சரி, உங்களை தூக்கணும், எப்படி தூக்குவீங்க? நீங்க இதை தூக்குறீங்க, இதை தூக்கி டேபிள தூக்கி, மூட்டை 10 கிலோ அரிசியை சாதாரணமாக ஒரே வரல சில தூக்கிட்டு வரும், பார்த்துருக்கீங்களா? கடையிலேருந்து ஒரு மூட்டை அப்படி தோல் மேலே வச்சு அப்படி சாதாரணமாக நடந்து வருவாங்க. நீங்களாம் பலசாலிகள் தான். உங்களை நீங்கள் தூக்க முடியுமா? முடியாது. முடியாதுன்னு சொல்றீங்களா? அது முடியாதுன்னு சொல்ல முடியுதா? பார், உங்களால் உங்களை தூக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால நம்மளை உயர்த்த முடியாது. Only the hand of God can lift you. Only the hand of God can lift you. That means you need an external hand. மனுஷன் பக்கத்துல இருக்கவன் தூக்கிடுவான்னு நினைச்சா தூக்கி மேல தம்முன்னு போடுவான். சான்ஸ் நமக்கு கிடைச்சது, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. Only the hand of God can lift you. நீங்க போற பாதையில ஒரு குறுகலான பாதையா, கருகலான பாதையா இருக்கு. நம்ம பாடினது போல நடக்க முடியல, இயேசுவே நடக்க முடியல. அப்படிதான் ஒவ்வொரு சாபமும் உங்களுக்குரியதை நீங்க ஜெயிக்க முடியாது. You cannot win your battles. You cannot
fight your battles and win. Only an external hand, the hand that comes from above, can destroy it. So நம்மளுடைய கர்சஸை நம்மளால ஜெயிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன எரேமியாவின் கழுத்துல ஒரு நுகம் இருந்தது. There was a yoke upon prophet Jeremiah. இன்னொரு தீர்க்கதரிசி அவர் ஜெபம் பண்றார். அவர் ஜெபிக்கும் போது அந்த கழுத்துல இருந்த நுகம், அனனியா ஜெபிக்கும் போது எரேமியாவின் கழுத்துல இருந்த நுகம் உடைந்து போயிற்று. ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் பாருக்கு எழுதுகிறார், கண்ணார பார்க்கிறார். எரேமியாவின் கழுத்துல இருக்கிற நுகத்தை எரேமியாவாலவே முடிக்க முடியல. அப்படின்னா நீங்க கஷ்டத்துல பாரத்துல போகும்போது உங்களால ஜெபிக்க முடியாது. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன், நாங்க ஜெபிக்கிறதுன்னு சொல்லுவேன். யாராவது ஒருத்தர் நமக்கு ஜெபம் பண்ணா, யாராவது நமக்கு அது கரெக்டான வார்த்தையில சொன்னா, யாராவது ஆண்டவர்கிட்ட பேசி எனக்கு அந்த வார்த்தையில சொன்னா நலமா இருக்கும். யோபு சொல்றார், எனக்காக தேவனிடத்தில் வழக்காடி எனக்கு பதிலா வாங்கி கொடுத்தால் நலமா இருக்கும். ஏன் யோபு அவ்வளவு பெரிய நீதிமான், பரிசுத்தவான், ஜெபிக்கும் போது தேவனை பார்க்கிறான். இனி கடைசி நாட்கள் ஆண்டவர் பூமியில நிக்கிற அளவுக்கு ஒரு ரெவலேஷன், மேன் ஆஃப் ரெவலேஷன். ஹல்லேலூயா. இனி வர நாட்கள்ல இந்த உலகம் இன்னும் இருளடைய போகிறது, இன்னும் விக்கெடாக போகுது, இன்னும் நம்பிக்கை துரோகங்களை ஒவ்வொரு தேசங்களும் பார்க்க போகிறது. ஆனால் நெகட்டிவா நாம் பேசல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலோ தேவனுடைய வெளிச்சம் உதிக்கும். நீதிமான்களின் கூடாரத்தில் கெம்பீர சத்தம் உண்டாகும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அதை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு அவரை நோக்கி பார்க்கும்போது இந்த உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு டார்க்காதோ, இந்த உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருளால் நிறைக்கப்படுகிறதோ, நீ அவ்வளவு கழுவு எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. எவ்வளவு கழுவு டார்க்காதோ அவ்வளவு கழுவு நீங்க பிரைட்டாக போறீங்க. Your light will shine before men. அப்பதான் இந்த வெளிச்சமான ஊழியங்கள், வெளிச்சமான திருச்சபைகள், வெளிச்சமான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் மேல் வரங்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும். இந்த பூமி இருள் அடையும் பொழுது வெளிச்சம் உனக்குள்ள பிரகாசிக்கும். அப்பதான் ஆண்டவர் சொல்வார், இந்த பூமி இருள் அடையட்டும்பா, பூமி இன்னும் காரில் இருள் அடையட்டும், ஆனால் என் பிள்ளைகள் மேலோ என் தீபம், என் பிள்ளைகள் மேலோ என் வெளிச்சம், என் பிள்ளைகளோ எழும்பி பிரகாசிப்பார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் எழும்புகிறார்கள், நீதிமான்களோ வெளிச்சம் போல எழும்புகிறார்கள். உலகம் எவ்வளவு காரியங்களுக்குள்ள போட்டோம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கூடாரம், உங்க வீடுகள்லாம் பிரைட் லைட்டா, உலகமே இருண்டு போயிருக்கும் போது உங்க வீட்டுல மட்டும் ஃபோக்கஸ் லைட் ஒரு 1000 வாட்ஸ் லைட் போட்டா ஊரே திரும்பி பார்க்காது. ஒன்னும் இல்லை, கரண்ட் போனதுக்கு அப்புறம் யார் வீட்டில் இன்வெர்டர்ல 2 லைட் எரிட்டுமே, எல்லாம் ஊரே பார்க்கும். ரைட்டு. இருட்டா இருக்கும் போது திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது உங்க வீட்டுல லைட்னா எல்லாம் மொட்டை மாடல இருந்து எட்டி பார்க்காத மாதிரியே இருப்பாங்க, ஆனா எல்லாம் உங்க வீட்டை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இனி வர நாட்களை உலகம் இருளடையும் போது நீங்கள் வெளிச்சத்தை போல பிரகாசிக்க போகிறீர்கள். நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். இன்னைக்கு நீங்க நேரோ பாத்துல, இந்த நேரோ டோர்ல கட்டினமா போயிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் நாட்கள் இனி சீக்கிரமாய் வருகிறது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. ஓ ரபாலா ஷகாலா. ஆண்டவருடைய கரம் இறங்கும் போது வேதம் சொல்லுகிறது, எலியா மெதுவா நடந்து போல, he ran before the chariot. God of speed, God of favor and grace, the anointing of God, the hand of God இறங்கும் போது ஏன் தெரியுமா வேகமா ரதத்துக்கு முன்னாடி ஓடனான்னு சொல்லுது. எத்தனை வருடங்களை, எத்தனை நாட்களை பின்னோங்கி இருந்தாலும் என் தேவனுடைய கரம் உன் மேல இறங்கும் போது நீ இழந்து போன வருஷங்களை, இழந்து போன நாட்கள்ல பின்னிட்டு வந்த எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கத்தக்கதாய், சேர்த்து கொடுக்கத்தக்கதாய். இந்த வசனம் சொல்ல, முசுக்கட்டை பூச்சிகள் அழித்த வருஷங்களுக்கு ஈடாக நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசல் ஆண்டவர் வச்சு உன்னை ஓட செய்ய போகிறார். அழிந்து போன, இழந்து போன வருஷங்கள், இழந்து போன நாட்கள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரம் இறங்கும் போது அது எல்லாத்தையும் ஒரே மாசத்துல முடிச்சிருவாரு, ஒரே வருஷத்துல முடிச்சிருவாரு.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் let the hand of God come upon me. மற்றவங்களாம் 10 வருஷம் பண்ணிருப்பான், நீ 3.5 வருஷத்துலேயே முடிச்சிருவ. மற்றவங்களாம் எத்தனை 33 வருஷம் பண்ணிருந்தாங்க, ஏசுவாமி 3.5 வருஷத்துல முடிச்சுட்டு போயிட்டார். முடிஞ்சிச்சுப்பா, என் டைம் முடிஞ்சிச்சு, முடியலன்ட்டாங்க, முடிஞ்சிருச்சுன்னு முடிச்சிட்டார். முடிந்தது அப்படிதானே சொன்னார் அவர். இட் இஸ் finished. 3.5 வருஷத்துல எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போயிட்டார். சொல்லுங்க ஆமென். உங்க குடும்பத்தினர், உங்க பெற்றோர்கள் இத்தனை வருஷம் முடிக்காதத நீ சில வருஷங்கள்ல, சில நாட்களில் எல்லாவற்றையும் முடித்து ஜெயிக்க போற. கையை உயர்த்தி காண்பீங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் சம்பாதிச்சாலும் முடியாது. என் வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிச்சதை போட்டா கூட ஒரு வருஷத்துல அதெல்லாம் முடிச்சிருவேன்னு சொல்லு. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஒரு மாசத்துலயும் அந்த தேவனால முடிக்க முடியும். ஒரு வருஷம், ஒரு மாசம், ஒரு நாள்ல எல்லாத்தையுமே தலைகீழாவே மாற்ற முடியும். That is the hand of God. அந்த குறுகலான பாதையில போகிறவங்க, கடினமான பாதைகளை போகிறவங்களுக்கு தேவனுடைய கரமௌகம் மேல இருக்கிறது. உன்னதமானுடைய கரமௌகம் மேல இருக்கிறது. அவளை தேவன் உன்னதங்களை கொண்டு போய் நிறுத்தி நடத்துகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 6:16 படிங்க, அப்புறம் 7:16 படிக்கிறோம். Genesis chapter 6 verse 16 and 7 and 16. நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். சோ அப்படி ஆண்டவர் கிளீனா சொல்றார். ஒவ்வொரு டெக்குக்கு, ஒவ்வொரு ஃப்ளோருக்கு ஒரு டோரை வச்சிருப்பா. அழகா ஆண்டவர் சொல்றார், இப்படியே எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு மெயின் டோரை வைக்கிறார். 7:16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் நோவாவை உள்ளே அனுப்பின பின்பு கதவை அடைத்தார். செகண்ட் இன்னைக்கு நம்ம தியானம் பண்றது the ark door. Noah's ark, the ark door. the ark doorல பாத்தீங்கன்னா தேவன் எல்லாவற்றையும் அழிஞ்சு போக கூடாதுன்னு நினைச்சு எதெல்லாம் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அது எல்லாவற்றையும் அதுக்குள்ள கொண்டு வந்த பின்பு தேவன் அந்த கதவை அடைக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய பிளெஸிங் பாருங்களேன். ஏன்னா நோவாவே மூடினார்னா தண்ணி வந்துச்சா இல்லையான்னு திறந்து பார்த்துருவார். நம்ம அப்படித்தானே பண்ணுவோம். மழை எவ்வளவு வந்துச்சுன்னு தெரியலையே, தண்ணி மேல இருக்குதா கீழே இருக்குதா, ஆருக்கு கீழே வந்திருக்கா மேலே ஏறி இருக்கான்னு அப்பப்போ திறந்துருவான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் உள்ள போ. உள்ள அனுப்பிட்டு ஆண்டவர் டோரை லாக் பண்ணிட்டார். அப்படின்னா யாராலையும் உள்ள இருக்கவங்களால திறக்க முடியாது. எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் கிடையாது. அந்த பேழை என்ன ஆனாலும் அதுக்குள்ளதான். இன்னைக்கு என்னென்னவோ சப்மரீன்லாம் கண்டுபிடிச்சிருக்கானுங்க, ஆக்சிஜன் உள்ள வைக்கிறானுங்க, என்னென்னவோ பண்றானுங்க, ஆனா சப்மரீன் வெடிச்சிருது. ஆனா இந்த நோவாஸ் ஆர்க்க ஒரு சேதமும் அதுக்குள்ள இல்லை. ப்ரெஷரை யோசிச்சு பாருங்க, ஃபுல்லா வாட்டர், நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது, மேலேயும் ஏறுது கீழே ஏறுது, ஃபுல் வாட்டர்ஸ், தண்ணி. அங்க போய் நிற்கிறதுக்கே இடம் இல்லை, பேல ஆர்க்கு நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஒரு ப்ரெஷரும் அதை தொடல. ஏன்னா the hand of the Almighty God locked it. இன்னைக்கு hand of God பத்தி நான் பேசணும்னே வரல, ஆனா இன்னைக்கு ஆவியானவர் என் வாயில அதை தான் போடுறாரு. the hand of God locked it. எப்படி ஆண்டவர் லாக் பண்ணிருப்பாரு? அவனை உள்ள அனுப்பிட்டு he locked it. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ப்ரொடெக்ஷன் வேணும்னா இன்சூரன்ஸ் போட்டு வைக்காதீங்க. only the hand of God can protect you and your children. the wicked world இல்ல, the evil ஆன world இல்ல, the jealous spirits இருக்க world இல்ல, demonic spirits இருக்க world இல்ல. நம்ம பாதுகாப்பா ஆண்டவர் வைக்கணும், நம்ம குடும்பத்தை பாதுகாப்பா வைக்கணும்னா it is the hand of the Almighty God. அவனை உள்ள அனுப்பிட்டு அவர் கதவை மூடினார். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வழி தெரியாது, எனக்கு உம்முடைய பெர்ஃபெக்ட் வில் தெரியாது, எனக்கு சிலது நல்லதா தெரியும், ஆனால் அது நல்லதான்னு எனக்கு தெரியாது, இப்போ நல்லதா இருக்கு அப்புறம் நல்லதா இருக்கான்னு தெரியாது, ஆனால் உம்முடைய கரம்
என்னை நடத்துமானால், உம்முடைய கரம் என்னோடு இருந்து, யாபேஸ் சொல்றது போல, தேவரீர் என் எல்லையை விரிவாக்கியார். யாபேஸ் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் எல்லையை விரிவாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருந்து என்னை நடத்துமானால். அந்த கரம் நம்ம பாதுகாக்கணும். நம்ம எங்க போகணும், வரணும், எங்க சாப்பிடணும், எங்க தங்கணும், எந்த டெசிஷன் எடுக்கணும், யாரை கூட வைக்கணும், யாரை கூட வைக்க கூடாது, எல்லாவற்றையும் அந்த கரம் உங்களை நடத்தும். The hand of God will protect you. இந்த உலகத்துல கர்த்தர் முழுவதுமாய் வெள்ளத்தை அனுப்பிச்சார், எல்லாவற்றையும் அழித்து போடும்படி அனுப்பினார். ஆனால் அந்த அவர் அழிக்க கூடாதுன்னு நினைச்ச அந்த மிருகங்களை, அந்த பறவைகளை, அந்த குடும்பத்தை அவரே அருமையா ஒரு டிராப் வாட்டருக்குள்ள உள்ளே என்ட்ராகாதபடி அவரே அதை சீல் பண்ணி மூடினார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அங்க நின்றுட்டு இருந்திருக்கார். நோவாவை உள்ள அனுப்பினதுக்கு அப்புறம் எல்லாம் செக் பண்ணிட்டு, நோவாவையும் உட்காந்து படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன்று அட்டண்டன்ஸ் மாதிரி, எல்லாம் டிக்கெட் போர்டிங் பாஸ் வாங்கிட்டியா, ஒவ்வொன்றையா ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்பிச்சிட்டு கடைசியா நோவாவை அனுப்புறாரு. அனுப்புனதுக்கு அப்புறம் அவன் லாக் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் யாராலையுமே திறக்க முடியல. இந்த அழிவு எதை குறிக்குது? இந்த நோவாஸ் ஆர்க், இந்த டோர் எதை குறிக்குது? It symbolizes, the door of the ark symbolizes justice and mercies of God. Justice and mercies of God. ஆண்டவர் இந்த வேர்ல்டை ஜட்ஜ் பண்ணார். ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் டிகிரி பண்றார். இந்த உலகத்தை தண்ணீரால நான் அழிச்சிடுறேன். ஆனா எதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரோ அவர் எல்லாரையும் தம்முடைய இரக்கத்தினால மூடிடுறார், தம்முடைய கிருபையினால மூடிடுறார், தம்முடைய ஃபேவர்னால மூடிடுறார். ஒரு வசனம் மட்டும் என் மைண்ட்ல திரும்ப திரும்ப யாரோ சொல்லிட்டே இருந்தது போல இருந்துச்சு. சகலவற்றிற்கும் நான் எல்லையை கண்டேன், சகலவற்றிற்கும் நான் எல்லையை கண்டேன், ஆனால் உம்முடைய கிருபையோ மகா விஸ்தாரம். சகலவற்றிற்கும் ஒரு எல்லையை கண்டேன். Everything as an end, but the grace of God has no end at all. எவ்வளவு பெரிய கிரேஸ் பாருங்க. இந்த வசனம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நான் படிச்சது ஞாபகத்துக்கு, யாரோ என் மனதில் அதை சொல்லிட்டே இருந்தாங்க. சகலவற்றிற்கும் நான் எல்லையை கண்டேன், ஆனால் நம்முடைய கிருபைக்கோ ஒரு முடிவே இல்லை. never ending grace of God, never ending favors of God. அந்த 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 நெவர் எண்டிங் கிரேஸ், அந்த கிரேஸ் நம்ம மேல இருக்கும்போது அது நம்ம உயர்த்தி கொண்டே போகும், நம்ம பாதுகாத்து கொண்டே போகும். இந்த உலகத்துல வந்து அழிவை போல இந்த கோவிட் கூட இவ்வளோ பேரை வாரி கொண்டு போச்சு. கோவிடை விடுங்க, அதை விட எத்தனையோ ட்ரெட்ஃபுல்லான டிசீசஸ், டிசாஸ்டர்ஸ் இவ்வளோ இடங்கள்ல வாரி கொண்டு போனது. ஆனால் நம்ம எல்லாமே நிர்மூலமாகாம காத்துதுன்னா, நிறைய பேர் சொல்றீங்களா, ஏன் தான் நான் வாழ்றேன்னு தெரியலையே, தற்கொலை பண்ணி செத்தா நரகத்துக்கு போயிடுவான், ஆனால் அதுவே ஒரு நல்ல முடிவா ஆண்டவராக எடுத்துட்டாருன்னா அப்படின்னு நினைக்கிறீங்களே? எடுக்கணும்னா அப்பயே எடுத்துருப்பார் தானே ஆண்டவர். அதையும் தாண்டி தம்முடைய கிருபையும் ஃபேவரையும் உங்க மேல வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கம் உண்டு, ஏதோ ஒரு திட்டம் உண்டு. உங்க கண்ணு முன்னாடி பார்க்குற, உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்க்குற சில கடினமான பாதையை பார்த்து இதுதான் உலகம் நினைச்சிடாதீங்க, இதுதான் உங்க வாழ்க்கையினுடைய எண்டிங் நினைச்சிடாதீங்க. இன்னும் உங்க கர்த்தர் உங்களை வச்சு, உங்களை குறிச்சு வச்ச நோக்கம் இன்னும் ஆரம்பிக்கல. உங்களை குறிச்சதான நோக்கம் திட்டமும் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை குறித்து வச்சிருக்கிற நோக்கம், இந்த உலகத்துக்கு உங்களை அனுப்பின நோக்கம் இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயே பிசாசு உங்களை நெருக்கிறான், அதுக்குள்ளேயே உங்களை நெகட்டிவா கன்ஃபஸ் பண்ண வைக்கிறான், அதுக்குள்ளேயே நெகட்டிவா ப்ரேயர் பண்ண வைக்கிறான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக ப்ரேயர் பண்ணுறீங்களோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த எல்லா நெகட்டிவான ப்ரேயரை நீங்கள் கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்ல மாட்டேறீங்க பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குது, நெகட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ் ப்ரேயர் பண்ணுறாங்களோ அது அத்தனையும் நீங்களே ஆசீர்வாதமாக மாற்ற போகிறீங்க. சாபோனா நெகட்டிவாக சொல்லலை, நீங்கள் அதையே கேன்சல் பண்ணி ஜெபிக்க போகிறீங்க, அதையே நீங்கள் கேன்சல் பண்ணி ஜெபிக்க போகிறீங்க. ஐயோ எனக்கு ஆயுசு கம்மியாக இருக்கணும், சீக்கிரமாக நான் மடிஞ்சிடணும்னு நினைக்கிறவங்க நீடித்த ஆயுளுக்காய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க.
கர்த்தர் அப்படியே உங்க நாவையே எடுத்து யூஸ் பண்ணுவார். நீ இவ்வளோ நெகட்டிவா ப்ரேயர் பண்றியா, இரு நான் உன் நாவையே வச்சு என்கிட்ட பாசிட்டிவா ப்ரேயர் பண்ண வைக்க போறேன். சகலவற்றிற்கும் நான் எல்லையை கண்டேன். அவனுடைய கிருபையோ, அவனுடைய இரக்கமோ, அவனுடைய தயவோ, ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ஸ் பியூட்டிஃபுல்லா ஒவ்வொரு வேர்டை சொல்லுது. அது மகா விஸ்தாரம். அப்படின்னா மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய சாபங்களை, நம் பாவங்களை நம்ம விட்டு அவர் விளக்குகிறார். ஆண்டவர் ஆவியானவர் சொன்னார், அவருடைய கிருபையோ மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவருடைய கிருபை. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு தூரம் அவருடைய கிருபை. கடலின் ஆழம் எவ்வளவோ அவ்வளவு அவருடைய கிருபை. கடலின் மணல் தூள் எவ்வளவோ அவ்வளவு அவருடைய கிருபை. வானத்தின் நட்சத்திரங்கள் எவ்வளவோ அவ்வளவு அவருடைய கிருபை. அந்த கிருபைக்கோ இரக்கத்துக்கோ முடிவே இல்லை. சகலவற்றிற்கும் நான் எல்லையை கண்டேன். நோவா அப்படிதான் சொல்லியிருப்பார். நோவா அவருடைய குடும்பமும், நான் சகலவற்றிற்கும் எல்லையை கண்டேன். அவருடைய கிருபையோ மகா விஸ்தாரம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பேற்பட்ட டிசாஸ்டர் வந்தாலும், உன்னை சுத்தி உலகமே அழிஞ்சு போனாலும், the hand of God will protect you. The hand of God will seal you. The hand of God will lift you. அந்த நோவாஸ் ஆர்க் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போய் மலை உச்சியில அப்படியே நிக்குது. அது வரைக்கும் ஆண்டவர் நிக்க சொல்ற வரைக்கும் அது நிக்காம அந்த இடத்துல வேற எங்கேயுமே போல. அது வரைக்கும் அங்க போய் அது போய் அப்படி தங்கி நிக்குது. அதன் பின்பு தண்ணீர் வடிய 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 அதன் பின்பு அவைகள் இறங்குகிறது. ஹல்லேலூயா. இதை எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும். ஸோ நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் நாட்கள் எப்படி நடக்கும்னா, ஆண்டவர் சொன்னார் 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 10 virgins. So 5 were wise and 5 were foolish. 5 foolish virgins. So the midnight hourல, the நடு ராத்திரியில பிரைட் க்ரூம் வராருன்னு உங்களுக்கு சொல்லப்படுது. பிரைட் க்ரூம் வராருன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 10 பேரும் எழுந்து அவரை பார்க்க ஓடுகிறார்கள். அப்பதான் பார்க்கறாங்க 5 பேருடைய கையில எண்ணெய் விளக்கு எண்ணெயோடு இருக்குது. மீதி 5 பேருக்கு அவங்க விளக்குகள்ல எண்ணெய் குறைவா இருந்துச்சு. அப்பொழுது மணவாளன் வருகிறார். மணவாளன் வந்த பிறகு இந்த 5 வைஸ் வர்ஜின்ஸ் அவரோடு கூட போயிடுறாங்க. இந்த 5 ஃபூலிஷ் வர்ஜின்ஸ் வாசிக்கலாமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Matthew 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அந்த கதவு அடைக்கப்பட்டது. The door was locked. The hand of God will lock it. அப்படின்னா ஆண்டோடைய ரகசிய வருகை, ராப்சர் வரும்போது கர்த்தர் வந்து தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக் கொள்ளும் பொழுது இதுதான் நடக்குமா? என்ன நடக்கும்? புத்தி உள்ளவர்கள், கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள், கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்கள், கர்த்தருக்காய் காத்திருந்து ரெடியா இருக்கிறவங்க, அவர்கள் இந்த 5 வைஸ் வர்ஜின்ஸை போல எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. மற்றவர்கள் சும்மா பேருக்கு கிறிஸ்தவங்களா வாழ்ந்துட்டு, பேருக்கு நாங்கள் கிறிஸ்டியன்னு போட்டால் எல்லாரும் பரலோகம் போயிடுவாங்களா? சர்ச்சுக்குன்னு ஒரு மெம்பர்ஷிப் ஃபார்முக்கு காசு கட்டிட்டா சர்ச் பரலோகம் போயிடுவாங்களா? நானும் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறேன்னு பேர் போட்டால் பரலோகம் போயிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. யாரெல்லாம் அந்த விளக்குல எண்ணெயோடு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு, ரட்சிப்பின்
சால்வையை தங்க மேல வச்சு கடைசி வரைக்கும் காத்திருக்கிறாங்களோ அவர்களை தேவன் தம் மண்டைக்கு எடுத்துக்கொள்றார். அதன் பின்பு the door will be shut. நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய வருகையிலும் நாட்களிலும் நடக்கும். Hallelujah. Justice and mercy. இந்த உலகம் ஃபுல்லா நியாய தீர்ப்பு வந்தாலும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் தன்னுடைய மர்சிஸை கொடுக்கிறார். எப்படி பேழைக்குள்ள அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல அவர் தம்முடைய மேகத்துக்குள்ள தம்முடைய பழைய சபையை எடுத்துக்கொள்றார். தம்முடைய மகிமையில எடுத்துக்கொண்டு தம்மோடு கூட வைத்துக் கொள்றார். மற்ற எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு கதவை தருவோம், ஆண்டவரே எங்களுக்கு கதவை தரவும் சொல்லும்போது the door will be shut. So Noah's ark, the ark door. ரெண்டு கம்பேரிஷன் கொடுத்துருக்கிறேன். ஒன்று, தேவன் தம்முடைய பிள்ளைகளை யாரெல்லாம் பாதுகாக்கணும்னு நினைச்சாரோ அவங்கள பேழைக்குள்ள வச்சு டோரை மூடினார். ரெண்டாவது, தம்முடைய வருகையில தம்முடைய சபையை தம்முடைய பிள்ளைகளை, சபைன்னு சொல்லக்கூடாது, தம்முடைய பிள்ளைகளை, சபை எல்லாரும் போயிட முடியாது. சபைன்னு சொன்னவொன்னே எல்லாரும் சர்ச்சில் மெம்பர்ஷிப்பாக இருந்தாலே போயிடலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. யாரெல்லாம் ஆண்டவருக்காக ரெடியா இருக்கிறாங்களோ அவங்கள தேவன் எடுத்துக்கொள்றார். ஆமென். மூன்றாவதாக யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 7-13 வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 7-13 வாசிக்க கேட்போம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். The Passover door. The Passover door. This door symbolizes slavery, bondages, wickedness, death, diseases. So out of slavery of Egypt, இன்னைக்கு அடிமைத்தனம், sin, addiction, curses, death, sickness. The Passover door, the slavery of Egypt. இருக்கிறதுலயே உலகத்துக்கு சாபத்தை கொண்டு வந்தது எது தெரியுமா? ஈஜிப்ட் தான். ஆகவே தான் தேவன் அவங்களை தண்ணியில அழிச்சார். பார்வோனையும் அவன் ரதங்களையும் குதிரைகளையும் அழிச்சார். இது வரைக்கும் உலகத்துல வேற யாருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வாதையை பார்த்ததில்லை. 10 plagues அங்கதான் அனுப்பிச்சார். அப்படிதானே? ஏன்னா உலகத்துக்கு மந்திரங்களையும் சூனியங்களையும், இந்த உலகத்துக்கு எல்லா விதமான நெகட்டிவான எல்லா விதமான காரியங்களையும் கொண்டு வந்ததே அவங்க தானா. ஆகவே தான் தேவன் அவர்களை அழிச்சார். சொல்றார், இந்த இரவில் சங்கார தூதன் வரும்பொழுது ஒரு ஸ்பாட்லெஸ் lamb, ஒரு பழுதுமை இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி, ஸ்பாட்லெஸ், அதுல ஒரு பழுது கூட இருக்கக்கூடாது. இப்ப ரெட் ஹைஃபரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பலி செலுத்தும் போது இந்த ரெட் ஹைஃபரை இவ்வளோ வருஷம் தேட்டு இருந்தாங்க.
அதுல ஒரு ஸ்பாட் கூட இருக்கக்கூடாது, ஒரு நெகட்டிவ் கூட இருக்கக்கூடாது. blemishless lamp. அந்த ரெட் ஹெய்ஃபர் வந்து இத்தனை ஆண்டு வருஷமா, இத்தனை காலங்களா அது வரவே இல்லை. ஆனா இப்பதான் அது கொண்டு வரப்பட்டிருக்குது. அது சேக்ரடா அதனுடைய இனத்தை வளர்க்கிறார். ஏன்னா தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துல அதை தான் ஸ்பாட்லெஸ் லேம்ப், அதை தான் பலி செலுத்துவார்கள். ஸோ இந்த தேர்ட் டெம்பிள் கட்டப்படும் பொழுது அதை தான் பலி செலுத்த போறாங்க. ஸோ இத்தனை ஆண்டு காலமா அது வரவே இல்லை. ஆனால் இது கடைசி நாட்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த ஸ்பாட்லெஸ் லேம்பை, அந்த ரத்தத்தை எடுத்து அவர்கள் அந்த டோர்ல, அவங்க நிலக்கால்கள் வாசக்கால்கள் டோர்ல அப்ளை பண்ண, அந்த சங்காரத்துடன் அந்த வீட்டை கடந்து போனான். நமக்கு ஒரு பாஸ் ஓவர் டோர் உண்டு. தட் இஸ் த கிராஸ் ஆஃப் கால்வரி. த கிராஸ் ஆஃப் கால்வரி, த lamb of God, a blemishless lamb, spotless lamb, sinless man. Son of God-க்கும் Son of Man-க்கும் நம்ம நிறைய ஆழமா தியானம் பண்ணியிருக்கோம். இவர் Son of God, sinless Son of Man and sinless Son of God. Hallelujah. அவர் இந்த கிராஸ்ல தம்முடைய ரத்தத்தை, தம்முடைய சரீரம் கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். அந்த ரத்தத்தை நம்ம, அதனுடைய வல்லமையை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ரத்தத்தை எல்லாரும் எடுத்து அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணலாம், ஆனா அதுல பவர் இருக்காது. எப்ப தரமா அந்த ரத்தத்தை நம்ம அப்ளை பண்ணும்போது பவர் இருக்கும்? முதல்ல அந்த ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். இந்த ரத்தம் என்னை கழுவிட்டு என்று விசுவாசிக்கணும். அந்த ரத்தத்தினால எனக்கு மீட்பு உண்டாயிற்று என்று விசுவாசிக்கணும். இந்த ரத்தத்தினால என் சாபங்கள் முறிக்கப்படும் என்று விசுவாசிக்கணும். அதன் பின்பு அந்த ரத்தத்தை அப்ளை பண்ண எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கணும். இது ரொம்ப கஷ்டமானது இல்லை. இட்ஸ் ஆல் இன் த மைண்ட். விசுவாசிக்கும் பொழுது அந்த ரத்தத்தை எடுத்து என் ஜெனரேஷன்ல நான் அப்ளை பண்றேன்னு சொல்லும் போது அது ஜெனரேஷனல் கர்சஸை பிரேக் பண்றோம். ஹல்லேலூயா. சில பேட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தில், ஐயோ எங்க ஃபேமிலியில் இந்த கர்சஸ் வந்துட்டே இருக்குன்னு கண்ணார தெரியும். பார்த்துருக்கீங்களா? சில சாபங்கள் அப்படியே கரெக்டாக நம்ம பேட்டர்ன்ஸ் தெரியும். எங்க ஃபேமிலியில் ட்ரீல பார்த்தீங்கன்னா இத்தனை சூசைட்ஸ் இருக்கும், இத்தனை கேன்சர்ஸ் இருக்கும், இத்தனை இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், இந்த இடத்துல ப்ரீமெச்சூர் டெத்ஸ் இருக்கும். சொந்த பந்தங்கள் இந்த சைடில் பாருங்க, உங்க அப்பா சைடில் பாருங்க, உங்க அம்மா சைடில் பாருங்க. அப்படியே கொஞ்சம் அப்படி ஜென்ரேஷனில் அந்த ட்ரீயை போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க் பண்ணிடலாம். ஆஹா ரைட்டு, நல்லா படிச்சிருப்பாங்க, வேலையே இருக்காது. வேலையில் போய் நல்லா சேர்ந்துருப்பாங்க, வேலையில் நிரந்தரமாக இருக்கவே முடியாது. எல்லாம் குடும்பம் நல்லா தழைத்து இருக்கும், அவங்க குடும்பத்தில் நிறைய சாபங்கள் இருக்கும், நிறைய டிவோர்ஸஸ் இருக்கும், நிறைய இடத்துல பிள்ளைகள் பாதி வயதிலேயே ஆக்சிடென்ட்ல மரிச்சு போயிடுவாங்க, பாதி வயதிலேயே ப்ரீமெச்சூர் டெத்தில் இறந்துருப்பாங்க. பிள்ளைகள் லைஃப்ல நிறைய பேர் திருமணமே ஆகாம இருப்பாங்க. உங்க ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா அது இருக்கும். But when you apply the blood of Jesus, the blood has the power to deliver you from every addiction and every curses. Traditional bondages இருக்கும் சில குடும்பங்கள். அவங்க நினைச்சிருப்பாங்க நான் ரொம்ப பயங்கர spiritual religious. They were religious, not spiritual. ரிலிஜியஸா இருக்கிறதுனால blessings இருக்காது, ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுனால தான் blessings இருக்கும். ட்ரெடிஷனலா இருக்கிறதுனால blessings இருக்காது. It's just a tradition. ஸ்பிரிட் ஃபுல்லா இருக்கும்போது தான் blessings இருக்கும். நிறைய பேர் இந்த ட்ரெடிஷனலுக்கும் ரிலிஜியஸ்க்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, கரெக்டா சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, கரெக்டா சர்ச்சுக்கான காரியங்களை செஞ்சிருவாங்க, கரெக்டா எல்லா பண்டிகைகளையும் கரெக்டா கொண்டாடுவாங்க, ஒன்றும் தவறாம செய்வாங்க, வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காது. But when you are spirit filled, you know where and when to apply the blood of Jesus. The doors are very precious. The doors are very important. The doors குறித்து நான் இன்னும் நிறைய பேசிட்டே போலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், women are very precious. They are the doors
for every single human being to enter into this world. உலக தோட்டத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பரலோகத்தில் எல்லாத்தையும் நியமிச்சு வச்சுட்டார், அப்படிதானே? இந்த உலகத்துக்குள்ள ஒரு மனுஷி பிறக்கணும்னா they are the channel of blessings, they are the chosen and anointed ones. இயேசு அம்மியை பிறக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு டோரா, ஒரு மரியாதை தான் தெரிந்து கொண்டார். For the Son of God to enter into this world, he needed a woman. So the doors are very important. So spiritual world குள்ள இருந்து இந்த earthly realm குள்ள நம்ம என்டர் ஆகிறதுக்கு there is a door. heaven குள்ள என்டர் ஆகிறதுக்கு there are doors. ஆகவேதான் வானத்தின் பலகணிகளை திறந்து the windows and gates of flood gates of heaven, அப்படிதானே சொல்றாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அதே போல இந்த நேச்சுரல் வேர்ல்டுக்கும் டீமானிக் வேர்ல்டுக்கும் ஒரு டோர் இருக்கு. இந்த earthly realmக்கும் டீமானிக் realmக்கும் இந்த ஹெல்லுக்கும் போறதுக்கு ஒரு டோர் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாது. Every city has a door, every country has a entry and an exit. அது வழியா தான் சாத்தான் ஏறி வரும். சில வேளை கடல் ஏரியாக்குள்ள இருந்து என்டர் ஆகும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு டோர் உண்டு. இப்போ angels of God மூவ் ஆகி போறாங்கன்னா when our eyes are open, I can see portals in the spiritual realms. அதன் வழியா they will enter in. வானத்துக்கும் பூமிக்கு ஒரு லேடர் வைக்கப்பட்டது. இது கர்த்தருடைய வாசல், இது வானத்தின் வாசல்னு பேர் வச்சான். தெரியுதா இப்ப கேட் என்னதுன்னு? வாசல். That's the door. அந்த இடத்துக்கு பேரே வானத்தின் வாசல் வச்சிட்டார். That means அந்த இடத்துல ஒரு டோர் வைக்கப்பட்டது. அதே போல இந்த டீமானிக் வேர்ல்ட், விக்கெட் வேர்ல்ட்ல இருந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் ஆர் டோர்ஸ். ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் ஆர் டோர்ஸ். ஒரு தேவ மனுஷன் இப்படி தன் பிரசங்கத்துல சொல்றார். அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது அவர் ட்ரீம் வேர்ல்ட்ல, ஒரு ட்ரீம்ல யாரோ அநேக மனிதர்கள் வந்து கத்திய வச்சு அவர் காலை குத்துறத போல ஒரு ட்ரீம் பார்த்திருக்கார். காலை போட்டு தாக்குறாங்களாம். அப்படி ஒரு ட்ரீம், ஒரு பேட் ட்ரீம். அவர் அல்லறி தூக்கத்திலிருந்து எழுந்த பின்பு பார்த்தா உண்மையாகவே அவருடைய காலில் இருந்து ரத்தம் ஓடுதான். புரிஞ்சுதா இல்லையா? It was a dream. யாரும் வீட்டுக்குள்ள என்டர் ஆகல. கதவு மெயின் டோர் லாக் ஆயிருக்கு, அவருடைய டோர் லாக் ஆயிருக்கு, அவர் பெட்ரூம் டோர் லாக் ஆயிருக்கு, தனியா தான் இருக்கிறார், யாரும் கூடயும் இல்லை. ஆனா அந்த ட்ரீம்ல யாரோ வந்து ஒரு காலை தாக்குறத போல பார்க்கிறார். கண்ணை திறந்து எழுந்து பார்த்தா காலில் அதே போல எங்க குத்துனாங்களோ ட்ரீம்ல அந்த இடத்துல காயமாகி ரத்தம் ஓடுதான். Demonic world is real. Evil powers are real. அந்த தேவ மனுஷன் சொன்னது வந்து அவர் ஊழியம் செய்யற நாட்கள் இல்லை, கர்த்தரை அறியறதுக்கு முன்னால நடந்த காரியத்தை அவர் சொல்றார். அப்பொழுது எப்பொழுது அவர் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த ரத்தத்தின் வல்லமை உணர்ந்தாரோ ஒரு பிசாசு அவர் கிட்ட நெருங்க கூட முடியல. புரியுதா? இயேசுவாமி சொன்னார், நீங்கள் தூங்கும் போது இந்த கயவன் வந்து களைகளை விதைக்கிறான், வீட்ஸ சோ பண்றான். அவன் வாழ்க்கையில விதைக்கலாம், அவன் மனதில் விதைக்கலாம், அவன் சரீரத்துல விதைக்கலாம். நான் என்னுடைய மினிஸ்ட்ரி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, ப்ராஃபட்டிக் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கனால நான் அநேகருக்கு ஜெபிக்கும் போது அநேகருடைய சரீரத்தில் வியாதிகள் வந்ததுக்கு ரீசன் தெரியுமா? த்ரூ ட்ரீம்ஸ், த்ரூ விஷன்ஸ். ராங் டாக்டரின்ஸ் என்டர் ஆனது எப்படி தெரியுமா? த்ரூ விஷன்ஸ். ஒரு குறிப்பிட்ட மாதம் பயங்கர அளவு வளர்ந்துருக்குது, ஆனா அதுல இருக்கிறத படிச்சீங்கன்னா படிக்க கூட முடியாத அளவுக்கு நெகட்டிவான காரியம். அது வரைக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த நபர் தன் வாழ்க்கையில பரிசுத்தமா உண்மையா வாழ்ந்திருக்கிறார். ஆனால் என்னைக்கு ஒரு சாத்தான், ஒரு தூதன் வந்து அவரை சந்திச்சாரோ அதன் பின்பு அவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா படிக்கவே முடியாது. அவ்வளோ கரப்டடான லைஃபா இருக்கும். தவறான டாக்டரின்ஸ் இந்த உலகத்துக்குள்ள கொடுத்தது அந்த டீமானிக் ஏஞ்சல். Visions and dreams are doors. You have to be very careful. நான் அடிக்கடி என்னோட ட்ரீம்ஸ் அண்ட் விஷன் சிலதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது
கர்த்தருடைய ரெம்லேருந்து, from the spirit world, from the realms of God, God has appeared, angels of God have appeared. அது மூலம் எனக்கு ஊழியங்கள் வந்திருக்குது, அது மூலம் ஸ்பிரிச்சுவலாக நான் வளர்ந்துருக்கேன், அது மூலம் சாத்தானுடைய தந்திரங்களை நான் பார்த்துருக்கிறேன். அநேக காரியங்களை நான் எப்படி அறிஞ்சு கொள்வேன்னா இந்த ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் மூலமாக தான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ரிவீல் through dreams and visions. At the same time the demonic world இருந்தோம், wicked world இருந்தோம், நம்மளை தாக்க வர்றதும் through dreams and visions. ஸோ அதுதான் வந்து வியாதிகளை விதைக்கும், அதுதான் வந்து மரண பயத்தை விதைக்கும், அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில சாபங்களை கனெக்ட் பண்ணி விடும். இட்ஸ் நத்திங் பட் த கர்ஸ், ஸ்பிரிட் ஆஃப் கர்ஸ். அந்த ஸ்பிரிட் ஆஃப் கர்ஸ் அண்ட் சோல் டைஸை பிரேக் பண்ணும்போது அந்த வியாதிகள் மறைந்து போகிறது, அந்த வியாதிகள் விலகி போகிறது, அந்த குடும்பத்தில் வந்த தடைகள் சாபங்கள் உடைஞ்சி போகிறது. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க, அந்த வாலிப வயசுல அந்த பிள்ளைகள் ஒரு ட்ரீம்ல அவன் நிறைய குடிக்கிறத போல அவன் பார்ப்பான். ஒரு முறை ஒரு தரிசனத்தில் ஒரு குறிச்சு நான் பார்த்தேன், நல்ல ஒரு ஸ்பிரிட் ஃபில்டு மேன், பட் அவன் வாழ்க்கை எப்படி அழிய போகுது, எப்படி சாத்தான் தந்திர வச்சிருக்காருன்னா, அவனோட ட்ரீம்ல சாராயத்தை குடிக்கிறத போல சாத்தான் இந்த விக்கெட்டை வந்து விதைக்கிறான். அந்த ஃபேமிலி ட்ரீல அது இருக்கும்போது அது வந்து ட்ரீம்ஸ்ல அந்த டோரா என்டர் ஆகும். அந்த பின் அவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதே போல அவன் மாறிடுவான். இப்படிதான் அநேக தங்க வாழ்க்கையில கரப்ட் ஆகிறதுக்கு காரணம், அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் வந்து என்டர் ஆகிறதுக்கு காரணம் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ். அந்த நெகட்டிவான ட்ரீம்ஸ் அவங்க சரீரத்தை கரப்ட் பண்ணிடும், அவங்க மைண்டை கரப்ட் பண்ணிடும். அதன் பின்பு அப்படிப்பட்ட ஸ்பிரிட்ஸ் அட்ராக்ட் பண்ணும், அப்படிப்பட்ட ஸ்பிரிட்ல அட்டாக் பண்ணப்பட்ட நபர்கள் அவங்க பக்கம் அதை அட்ராக்ட் பண்ணும். Doors, but the Passover door, the door of cross, in the cross la irundhu varra the finished work of God la irundhu varra blessings, the blood of Jesus has the power to cleanse away all sins. நீங்க அநேக பிள்ளைங்க தங்க எதிர்காலத்தை குறித்து வெறுக்கிறதுக்கும் கசப்பாகிறதுக்கு காரணம் because of negative dreams and visions. டிப்ரெஷன் ஸ்பிரிட்ஸ் இப்படிதான் அநேகருடைய லைஃப்ல என்டர் ஆகிறது. சூசைட் ஸ்பிரிட்ஸ் பார்த்துருக்கீங்களா? எனக்கு மாதிரி தற்கொலை பண்ணி சாவர மாதிரியே கனவு வருது, யாரோ தற்கொலை பண்ணி சாவர மாதிரியே எனக்கு கனவு வருதுன்னு சொல்லிட்டே இருக்கும் அந்த பிள்ளைங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நானே தற்கொலை பண்ணி சாவறத போல கனவு வருதுன்னு சொல்லு, கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கும். பிசாசுகள் அப்படிதான் என்டர் ஆகும். அந்த கர்சஸ்ல வரது அப்படிதான் ட்ரீம்ல காமிச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது அவங்களுக்குள்ள என்டர் ஆகும். இன்னைக்கு அப்படி ஏதாவது பாண்டேஜில் நீங்கள் நான் சொல்கிற வார்த்தை எனக்கே வருது, இந்த வார்த்தை இந்த மனுஷன் என்னை பற்றியே பேசுகிறார், என்னை பற்றியே எனக்கே சொல்கிறது போல இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் பரிசுத்தாவில நிறைஞ்சு நான் பேசுகிறேன். பீங் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட் ஐ எம் ப்ரீச்சிங். இன்னைக்கோட தேவன் அப்படிப்பட்ட டீமானிக் டோஸ், ரெப்படிட்டிவ் பேட்டர்ன்ஸ், டீமானிக் பேட்டர்ன்ஸை இன்னைக்கு தேவன் உடைக்க போகிறார், அதை பிரேக் பண்ண போகிறார், அந்த டோர்ஸ் அவர் க்ளோஸ் பண்ண போகிறார். when the Lord shuts it, no man can open it, no man can open it. இப்படிப்பட்ட காரியங்கள் ட்ரீம்ஸ்ல வருதுன்னா you have connection with the wicked world, your family has connections, your ancestors had connections with the spirits, they entertained such spirits. அந்த டோர்ஸ் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணுவார். The spotless lamb of God, the lamb of God who takes away the sins of this world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவரிடத்துல ஒரு பாவம் இல்லை, ஒரு கரப்ஷன் இல்லை. was blemishless lamb of God. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் சமூகத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் பரலோகத்தில் பல விதங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு செகண்டும் ஒரு தேவதாசன் இப்படி எழுதுறார். எவ்ரி செகண்ட் he changes. அவருடைய மகிமை ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்படிதான் அவரை சொல்ல முடியாது. எவ்ரி செகண்ட் he changes. அந்த ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல அவர் எப்படி தன்னை காட்சி அளிக்கிறாரா? ஸ்பாட்லெஸ் lamb.
blemishless lamb. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. பத்மதீவு யோவான் எழுதுகிறார், தேவ சமூகத்துல அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அதை பார்க்கும் போதுதான் இந்த உலகத்தின் சாபத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அந்த மூப்பர்கள் எல்லாரும் கிரீடங்களை எடுத்து வைத்து, ஓ வண்டர்ஃபுல் காட், அந்த ரத்தம் தான் இன்னைக்கு உன்னையும் உங்க குடும்பத்தையும் விடுதலை செய்கிறது. அந்த ரத்தம் தான் ஊழியக்காரங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை முறிக்கிறது. அந்த ரத்தம் தான் ஊழியர்கள் மேல இருக்கிற சாபங்களை முறிக்கிறது. I feel the presence of the Almighty God. யோவான் 10ஆம் அதிகாரம் 7-9 வசனம். John chapter 10 verse 7 to 9. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். The shepherd door or the temple door. This door represents Jesus is the only way. He is the only way to eternity. He is the only way to be in relationship with God. வர வழியே கிடையாது. இந்த டெம்பிள் டோர் எடுக்கும்போது ஆண்டவர் சாலமோனுடைய ஆலயத்தை கட்டும்போது அந்த டோர் எப்படி இருக்கணும் இதெல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்துறார். நேரம் இல்லை, எல்லாத்துக்குமே டோர் வச்சிட்டார். ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள யாரும் என்டர் ஆக முடியாது. ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள யாருமே அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு டோர் வச்சிடறார், லிமிட்டை வச்சிடறார். இந்த இஸ்ரேல் இருக்கிற மெய்ப்பர்கள், the shepherds in Israel and the rest of the Middle East பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா green pastures இருக்கும். எங்க போய் இந்த ஷீப்ஸ் வந்து அந்த ஆட்டுக்குட்டிகளை அவங்க வழி நடத்துகிற ஷீப்ஸை கொண்டு வந்து மேய்ச்சலை அடையிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பிளேசஸ் வச்சுருப்பாங்களாம். அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு டோர் இருக்குமா. அந்த இடத்துல தங்க ஆடுகள்லாம் விட்டுட்டு இந்த மெய்ப்பர்கள் அந்த வாசல் அண்டையில் இந்த மெய்ப்பர்கள் they will take rest. புரிஞ்சுச்சா நான் சொல்கிறது? ஒரு பெரிய கிரவுண்ட் வச்சுக்கோங்க, பெரிய இடம் பார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வெளியே ஒரு கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேட் கிட்ட வெளியே ஃபுல்லாக க்ரீன் பாஸ்டர்ஸ். ஷெப்பர்ட் வந்து அந்த கேட் கிட்ட they will rest. அந்த வாசல் அண்டையில் they will rest. இந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக இஸ்ரேலையும் அப்படி தான். இந்த எல்லா ஷீப்ஸும் உள்ளே போய் எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உள்ளே போய் சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அந்த டோர் வழியாக தான் வெளியே வரணும். அந்த டோர் வழியாக தான் உள்ளே போகணும். இந்த ஷெப்பர்ட்ஸுடைய வேலை என்னன்னா, அந்த வாசல்லேருந்து வேற எதுவும் உள்ளே பிரவேசிக்காதபடி, உள்ளே இருக்கிறதும் எதுவும் தப்பாக எஸ்கேப் ஆகிடாதபடி இந்த ஷெப்பர்ட்ஸ் அந்த வாசல்ல இருப்பாங்க. த ஷெப்பர்ட் டோர். ஆண்டவர் சொல்றாரு, நானே வாசல். என் வழியாய் என் ஆடுகள் உட்பிரவேசித்தால் அவைகள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான். I am the door. I am the door. அது வேற உல்ஃபியோ வேற எந்த துஷ்ட மிருகத்தையும் அவர் உள்ள விட மாட்டார். அதுக்குள்ள உள்ள துஷ்ட மிருகமும் இருக்காது. அந்த இடத்துல அழுக கிடையாது, அந்த இடத்துல துக்கம் கிடையாது, அந்த இடத்துல எந்த நெகட்டிவுமே கிடையாது. டெத்து உள்ள வராது. ஏன்னா இவர் தான் டோரா இருக்கார். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், I am the good shepherd. I am the good shepherd. என் வழியா ஒருத்தன் உள்ள பிரவேசிச்சா I give him eternal life, eternal salvation. அவனுக்குள்ள கொடுக்கிறேன். இந்த உலகத்திலையும் ஆண்டவர் மேய்ச்சலை கொடுக்கிறார். இந்த உலகத்தை முடிச்சு நம்ம தேவ சமூகத்துக்குள்ள அவர் டோர் வழியா உள்ள என்ட்ராகும் போது பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்திலே நம்ம டீப்பா ஸ்பிரிச்சுவல் ஆண்டவருக்குள்ள வளரும் போது அவர் வச்சிருக்கிற அத்தனை பொக்கிஷங்களையும் நமக்கு கொடுக்கிறார். ஒருவன் என் வழியா உட்பிரவேசிச்சா அவனுக்குள்ள எல்லா பொக்கிஷத்தையும் நான் கொடுக்கிறேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்றவன் எவனோ அவனுக்கு எல்லாவற்றையும் நான் சோதனமா கொடுக்கிறேன். எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான். The shepherd's doorக்குள்ள நம்ம என்டர் ஆகும்போது it
leads to prosperity. It leads to blessings. It will bring breakthrough. No pain, no frustration, no suffering, no agony, no hard work. சில பேர் பயங்கர கடினமா உழைப்பாங்க, அந்த ஹார்ட் ஒர்க் தேவையான லேபர் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகள் எனக்குள்ள இருந்து உள்ள பிரவேசிச்சா ஒரு ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது, உள்ள போய் அதை மேய்ச்சலை கண்டடைகிறது. உள்ள போனாலே போதும், வெளியே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி 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 அலையும். யாரெல்லாம் எஜமானுடைய தோட்டத்துக்குள்ள அவர் வாசல் வழியா உள்ள பிரவேசிக்கிறாங்களோ அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி மேய்ச்சலை கண்டடைகிறது. ஆமென். the temple door சொன்னேன் இல்லையா, இந்த shepherd's door, the temple door பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆசாரியன் போய் அதுக்குள்ள பிரவேசிக்கிறான். அதோடைய ஆசீர்வாதத்தை எதுவுமே சுதந்திரிக்க முடியாது. என்னைக்கு ஏசப்பா தான் ரத்தத்தை சிந்தி, நீங்களும் நானும் விலையேற பெற்றவங்களா இல்லையா? ஆர் வி precious? எவ்வளோ precious? we are very precious. ஏன்னா the son of God தான் ரத்தத்தை கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கார். அவருடைய blood எவ்வளோ precious. Son of God, ஒரு God தான் பிளட்டை கொடுத்து ஒவ்வொருத்தரையும், இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும், இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார். நமக்கு நம்ம வேல்யூ தெரியல, உங்களுக்கு உங்க வேல்யூ தெரியல, பட் நம்ம வாங்கப்பட்ட கரையும் விலையேற பெற்ற. we are precious for God. நமக்கு நம்ம precious-ஆ இல்லை, பட் we are precious for God. ஆகவே தான் உங்க சோலை தம்முடைய ரத்தத்தை கொடுத்து அவர் பிசாசு கிட்ட வேலை பேசி வாங்கியிருக்கான். என் ரத்தத்தை கொடுக்குறேன், கொடு. இட்ஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ். டைமண்ட் நெக்லஸ்ல எடுத்து கொடுத்து வாங்க முடியாது. இட்ஸ் த blood of Jesus. இட்ஸ் precious. இட்ஸ் precious. அவர் சொல்றார், இந்த ரத்தத்தை அவர் எடுத்துக்கொண்டு, நான் ஏற்கனவே நம்ம பிரசங்கத்தில் கேட்குறவங்க புதுசாக வந்தவங்களுக்காக சொல்றேன், அவர் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு நேரா பூமியின் இருதயத்துக்குள்ள இறங்கி சாத்தான் கிட்ட டிமாண்ட் பேசுறார். ஏற்கனவே இந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண போறேன், இவங்களை எப்படி வாங்க போறீங்கன்னு கேட்கிறான். சொல்ல, என் ரத்தத்தை நான் கொடுத்து, ரத்தம்னு அவன் எகிரி இருப்பான். ஏன்னா இட்ஸ் பவர்ஃபுல். the blood of the son of God. son of God. இந்த ரத்தத்தை அவர்கள் மேல் தெளிக்கும் போதே உள்ள சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி ரத்தத்தினால அவளை மீட்டெடுத்து அவளை கொண்டு போகிறார். எப்படி? ஒரு விடுதலையோடு கூட. ராபாலா ஷக்கா. எவ்வளோ பேர் அப்படி சிறைப்படி இருளில் இருந்தவங்க, அந்த ரத்தம் அவங்க மேலே தெளிக்கப்படும் போதே அந்த பாண்டேஜஸ் எல்லாம் கலந்து விழுது, அவங்க மேலே இருக்க எல்லா இருளும் விலகி போகுது, எல்லா சாத்தானுடைய கட்டுகள், சாபங்கள், டெத்து எல்லாமே அவங்களை விட்டு விலகி போய் மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு பாதாளத்துக்கு போய் பாதாளத்தை ஜெயித்தார். மரணத்திடத்துல போய் மரணத்தை ஜெயித்தார். ஸ்பிரிட் ஆஃப் டெத்னு ஒன்று இருக்கு, ஸ்பிரிட் ஆஃப் கர்ஸ்னு ஒன்று இருக்கு. இன்னொரு நாள் ஒரு நேரம் இருக்கும்னா நம்ம ஹெல்ல குறிச்சு நிறைய காரியங்களை தியானம் பண்ண. அபீஸ், கஹன்னா, இன்னும் ஒவ்வொரு பாட்டம்லெஸ் பிட், அநேக ஏரியாஸ் இன் ஹெல் இருக்கு. ஸோ அதில் குறிப்பிட்ட இடம் இட்ஸ் டெத். ஸ்பிரிட் ஆஃப் டெத்து தான் அதுக்குடைய பவர்ஸை வச்சிருக்கு, கீஸை வச்சிருக்கு. இவர் ரத்தத்தினால ஜெயித்து நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போயிடுறோம். அதுக்குள்ளேயே கடைசியா மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-6 வசனத்தை வாசிக்க கேட்போம். Matthew chapter 28 verse 1-6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்.
கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஏசாமி கல்லறைக்குள் அடைக்கப்பட்டிருந்த போது இந்த கடைசியா இருக்கிறது இந்த டோம் டோர். அந்த கல்லறை அவரை மூடி வைத்திருந்தது. The door was shut by the government, by the governor. அப்படிதானே? அந்த டெத்தை, அந்த பாடியை உள்ள வச்சுட்டு, டெட் பாடியை உள்ள வச்சுட்டு he sealed it. இந்த கவர்மெண்ட் வந்து யாருமே அந்த சீலை உடைக்க முடியாதபடி சீல் வச்சிட்டார். ஆனா உள்ள இருக்கிறவர் வந்து அவர் சீட் ஆஃப் காட். பூமி அதை நிற்க வைக்க முடியுமா? அந்த சீட்டு முளைச்சி வெளியே வரும். அப்படிதானே? எவ்வளோ ரஃப் மட்டுனாலும் பேத்துட்டு வெளியே வரும். உள்ள இருக்கிறவர் ஜீவனின் அதிபதி, மரணத்தின் அதிபதியை ஜெயிக்கிறதுக்காக அவர் அடையாளமா அந்த கல்லறினுடைய வாசல் கதவை அவர் திறந்து வெளியே வரார். சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆமென். The door of the tomb was opened by an angel. ஒரு பெரிய தேவதூதன் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினார். அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் அந்த கல்லை யாராலையுமே தள்ள முடியாது. Angel of God appeared and it was opened. Hallelujah. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரோடு எழுப்பினவர் நம்மையும் ஒரு நாள்ல உயிரோடு கூட எழுப்புவார். The Spirit of God, the Spirit of Christ எப்படி மரித்தோரிலிருந்து எழுந்தாரோ அதே போல நம்மையும் அவர் எழுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். This is a hope for all Christians. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போகிறோம். கிறிஸ்து இப்போ ஆண்டோடைய எக்கால தொடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வார் ஆண்டவர்? நம்மளை முதலாவது எடுத்துக்கொள்றார். அதுக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவங்க எல்லாரும் எழுந்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, கல்லறையிலிருந்து அப்படியே எழுந்து போவான். கல்லறையிலிருந்து எழுந்து போவான். இந்த உலகம் நமக்கு என்ன கொடுக்கும்? ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்கும். இந்த உலகம் நமக்கு ரெஸ்ட் கொடுக்குது. அதுவும் ரெஸ்ட் கொடுக்குது பாருங்க. நல்ல உலகம் தான். எப்போ கொடுக்கும்? நீ செத்ததுக்கு அப்புறம் கொடுக்கும். நம்ம மறிச்சு போயிட்டு முடிஞ்சிச்சுரா, இவன் கதை க்ளோஸ், இவன் கதை இதோட ஆட்டம் முடிந்தது அப்படின்னோடனே நமக்கு ஒரு டைட்டில் கொடுக்குது. என்ன டைட்டில்? ரெஸ்ட் இன் பீஸ். ஆனா நம்ம தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு பீஸ் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? கோ இன் பீஸ். நீ சமாதானத்தோடு கூட போ சொன்னாரா இல்லையா இயேசுசாமி? எங்கேயாவது ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொன்னாரு? என்கிட்ட வந்து ரெஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணி அனுப்பும்போது சொல்றார், கோ இன் பீஸ். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற prophetic word, go in peace my daughter, go in peace my son. Your days are not over. Your battles are not going to win you. You are going to be victorious. For the victory is mine, says the Lord. Go in peace. Mashi Paturabak. The tomb symbolizes death, decay, gloominess, prison, darkness, rejection, hopelessness. டெத் அப்படிதானே? கல்லறையில் வேற என்னத்தை நீங்க பார்க்க முடியும்? எம்டினஸை தான் பார்க்க முடியும். இடத்துல டார்க்னஸ் தான் பார்க்க முடியும், ஃபியரை தான் பார்க்க முடியும், ஃப்ரஸ்ட்ரேஷன், எண்ட் ஆஃப் சம்திங். அப்படிதானே? டெத்னால இதெல்லாமே குறிக்குது. இந்த டோம் அப்படிதான் இருந்துச்சு. But when Jesus resurrected, there is hope, there is regeneration, new hope கொடுக்கிறார். faithlessnessல faith கொடுக்கிறார். gloomy-ஆ இருந்த இடத்துல joy கொடுக்கிறார். ரெஸ்டா எல்லாத்தையும் முடிஞ்சு போன இடத்துல go in peace நமக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுக்கிறார். கிராஸ்ல எல்லாமே எண்ட் ஆகுது, ஆனா நீங்க ஸ்டார்ட் ஆறீங்க. புரிஞ்சுச்சா? உங்க லைஃப்ல எதெல்லாம் உங்களை ஸ்டாப் பண்ணுச்சோ அதெல்லாம் கிராஸ்ல எண்ட் ஆகுது.
ஆண்டவர் சொல்றார், எல்லாம் முடிந்தது, எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா. இதோ பழையவைகள் எல்லாம் the cross doorல, the tomb door, I mean the shepherd doorல, the tomb doorல எல்லாமே எண்ட் ஆகுது. ஆனா உனக்கு நான் புதிய ஆரம்பத்தை, புதிய ஸ்டார்ட்டை, புதிய பிகினிங்கை நான் கொடுக்கிறேன். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். Hallelujah. The Spirit of God who raised Christ from the dead. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவர், அதே தேவ ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான நம் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். உங்க ஆவியை உயிர்ப்பிக்கிறார், உங்க ஆத்துமாவை இன்னைக்கு உயிர்ப்பிக்கிறார். உங்க ஆவியை அவர் உயிர்ப்பிச்சிட்டாருன்னா எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு நீங்க உயிர் கொடுப்பீங்க. எத்தனையோ விழுந்து போற பிள்ளைகளுக்கு, அழிஞ்சு போற ஜனங்களுக்கு நீங்க உயிர் கொடுப்பீங்க. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்னைக்கு உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். உங்க சோலை, உங்க ஸ்பிரிட்டை, உங்க பாடியை, உங்க மைண்டை இன்னைக்கு அவர் புதிதாக்க போறார், உயிர்ப்பிக்க போகிறார். ஆவியானவர் நம்ம உயிர்ப்பிச்சிட்டார்னா நமக்கு வீழ்ச்சியே கிடையாது. ஏசாமி பிசாசை பார்த்து சொல்லியிருப்பார், சாத்தானே நான் அழிஞ்சிட்டேன், மறிச்சிட்டேன்னு நினைச்சியா? நான் மறிக்கிறது இல்லை, நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்றான். கையை உயர்த்தி சொல்ற, மரித்த கிறிஸ்துவை நீ, கைகளை உச்சாரமா தட்டி, கிறிஸ்துவை நீ மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் எழுந்தார் என்ற தோனி, எல்லாரும் சேர்ந்து என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன. எந்தெந்த குடும்பங்களை, the premature deaths, in the suicidal spirits, shabagatama, dreadful diseases விதிச்சிருக்கிறான். In the name of Jesus, இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்களை சார்ந்த நபர்களையும் நீங்க விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தருடைய மகிமை இறங்குவதை பார்க்க போகிறீங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு நான் அந்த செயின்ஸை பிரேக் பண்ணி ஜெபிக்க போகிறேன். The demonic patterns ஒரு ரிப்பீட் ஆகிற அந்த சைக்கிள்ஸை நான் பிரேக் பண்ணி ஜெபிக்கும் பொழுது உங்களையும் உங்களை சார்ந்த நபர்களையும் விட்டு அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதை, அந்த மரண தூதன் அழிக்கப்படுவதை, அந்த பாதாளத்தின் சேனைகள் அழிக்கப்படுவதை. ஓஹோ, யூத ராஜசிங்கம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கொள்வோமா? I feel the presence of God here. கர்த்தருடைய மகிமை. ஷாரா பா பா பா. கைகளை தட்டி உற்சாகமா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறபடினா மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், சாத்தானை தன் காலின் கீழ் நசுக்கினவர், சாபத்தின் வல்லமைகளை உரிந்து அவனை நசுக்கினவர். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ராபாக ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஸ்திரியே ஓ தேங்க்யூ, அவர் உன் தலையை நசுக்குவார். ஓ தேங்க்யூ, நீ அவன் குதிகாலை தழுவுவாய்னு சொல்லி சாத்தானை பார்த்து சொன்னாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். ஓ ராபாகா தாதா மந்தாதா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார்.
உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறா. ஜெனரேஷனல் கர்சஸ் ஜெனரேஷனல் blessings மாத்த போகிறா. He only has the right and authority. Oh rabala gada dadama masha gadama to turn every curse into blessings. Oh rabaga lamantanama. Oh thank you. Oh thank you. Oh shaga laga mata. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. I see change in the spiritual realms. அநேகருடைய வாழ்க்கையில oh thank you. கட்டியிருக்கிற சங்கிலிகள் இப்பொழுது அறுக்கப்படுகிறது. I see change. I see change. Oh thank you. By the anointing and unction of the Holy Spirit, I break it. I break those continuity. I break those connections in the name, in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Oh Rabba Gata Rama Mama Malka Baba. Oh Shabara. Oh Rabba Gata. சில பேர் காதுகள்ல சங்கிலிகள் அறுக்கப்படுறது, விலங்குகள் அழுக்கப்படுறது. இவ சத்தத்தை காதுல கேட்ப, அது உன்னை உன் குடும்பத்தை கட்டி இருக்கிற சங்கிலிகள், அந்த கனெக்ஷன்ஸ், அந்த சங்கிலியுடைய கனெக்ஷன்ஸ் the Lord is breaking. ஓ ராபா காலா மாமால் காபே பேல் கதா. சில விலங்குகள் அழுக்கப்படுறத பார்க்கிறேன், சில விலங்குகள் அழுக்கப்படுறத பார்க்கிறேன். ஓ wonderful God. ஓ wonderful God. ஓ mighty God. சிலருடைய கைகள் கட்டப்பட்டு விலங்கு போடப்பட்ட கைகள் இப்பொழுது பரிசுத்தாவின் வல்லமையினால இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நபரோட உன்னுடைய அப்பாவின் கை இப்படி கட்டப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஜெபத்தினால இப்பொழுது உன்னுடைய கை கட்டவிழ்க்கப்படுறதை காண்கிறேன். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ரிலீஸ், be released. I break it. Power of God. Oh Rabara Shagadam. The blood of the blemishless Lamb of God. Oh sinless Lamb of God. The Rata. இப்பொழுது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மேல வளர முடியாதபடிக்கு இருக்கிற கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுகிறது. உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராதபடி என்னென்ன தடைகள் இருக்கிறதோ இப்பொழுது oh thank you Holy Spirit, the Spirit of God that raised Christ from the dead. Oh thank you. It's breaking every curse in the name. முத்திரைகளை உடைக்க பாத்திரவன் யார் என்று பார்த்தேன். அப்ப யூதா கோத்திரத்தின் சிங்கமோ ஓ தாவீதின் குல கொழுந்துமானவர், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வெற்றி பெற்றார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு மீட்டிங் ஆசீர்வாதமா இருக்க? கையை உயர்த்தி காண்பீங்க. இன்னைக்கு ஒரு டோரோட என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறீங்க. நாளைக்கு டோர்ஸ்க்குள்ள என்டர் ஆகும் போது ஐ டெல் யூ இதெல்லாம் ஒரு ப்ரெஷியஸான மீட்டிங்ஸ். மாஷிபா லகாதாரா மாந்தானா. ஓ வண்டர்ஃபுல் காட், ஓ மைட்டி காட், யூ பீப்புள் ஆர் பிளெஸ்ட் அண்ட் ப்ரெஷியஸ். இது ஏதோ ஏழனமா ஏதோ ஒரு நம்ம வார வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் a precious fellowship where God meets you. Oh thank you, where God intervenes into your life. Oh where God have fellowship with his people, with his children. Oh எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஓ thank you. God intervenes in the affairs of men. ஓ thank you. நம்முடைய ஒவ்வொரு வார fellowshipல God intervenes, Jesus intervenes, the Lamb of God intervenes to break curses, to bring prosperity into your life. ஓ ஷீபா லகதட மந்தட. தேவனுடைய மகிமை இறங்குகிறது, அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறதை பார்க்கிறோம். வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரும்பு தாழ்பாளர்களை முறிக்கிறார். என் பிள்ளைய, என் கர்த்தருடைய தாசனை, கர்த்தருடைய ஓ தேங்க்யூ ஊழியக்காரனை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை, ஓ the children of God, the sons and daughters of God, servants of God, the presence of God is immense here. I see the grace of God coming down. I see the favors of God, the mercies of God. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஓ தேங்க்யூ வேலையும் ஒவ்வொரு மீட்டிங் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் Lord is taking me to different levels. நான் போன மீட்டிங்ல
இருக்கிறது போல இன்னைக்கு நான் வரல. ஓ ரபா லகா ஷகாலா, கைகளை உயர்த்தி கொள்ளுங்க இருக்கிற இடத்துல. இன்னைக்கு மீட்டிங்காக கண்டினியூஸ் அட் ஸ்ட்ரெச் நான் 4 hours நேற்று நைட்டு மிட்நைட் நான் உட்காந்து ஜெபிக்கும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சா. அப்படி ஆண்டவர் நோடு கூட வந்து பேசினா. இன்னைக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஓ தேங்க்யூ. இன்னைக்கு நான் வந்து அப்ப நான் பார்க்கும்போது ஒரு மகிமை மேகம் இந்த இடத்துல, ஒரு ஷகர் கிளவுட் ஆஃப் க்ளோரி இந்த இடத்துல வந்து அப்படியே நின்றதை நான் பார்த்தேன். அப்பொழுது ஏசாமி இந்த இடத்துல ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள நபர் as a person, oh Christ as a person was moving here. Jesus was moving here. Now he is here. Now the Lord Jesus is here. உன் பக்கத்துல வந்து உன் மேல கரத்தை வச்சு உன்னை தூக்கி, oh thank you, it is my hand my daughter, it is my hand my son, will lift you up higher and higher, higher and உன்னை என் கையில இருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை. oh thank you, உன்னை என் கையில இருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை. ஒரு சாத்தானின் வல்லமையும் உன்னை தொடுவதில்லை. oh rabaka dada mantada, குடும்பத்தை தொடர்ந்து எல்லா சாபங்களை oh thank you நான் ஆசீர்வாதமா மாற்றவும், உன் வாழ்க்கையில இருக்கிற தட்டைகளை டோர்ஸ் நான் க்ளோஸ் பண்ணவும் தக்கதா தோ நான் பக்கத்துல வரேன் ஆண்டவர் சொல்றார். உன் அருகில வந்து ஓ ஜீசஸ் ஹalleluya. The Passover door, the door of the cross. நேரம் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கு. அந்த lamb of God, அந்த ரத்தத்தை எப்படி பூமிக்குள்ள இறங்கி எடுத்துட்டு போனாரோ அதே தேவனாய் கர்த்தர் உயிர் தெழுந்த பின்பு அந்த ரத்தத்தை எடுத்து பிதாவின் சமூகத்துக்கு போய் அங்க போய் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது every veil was removed, oh every doors were broken. oh thank you, தேவனும் மனுஷனும் கிட்ட சேர முடியாதபடிக்கு இருந்த எல்லா டெம்பிள் டோர்ஸும் broke ஆயிடுச்சு. every veils of the altar, oh it was torn down. சிம்பாலிக்கா தான் தேவாலயத்தின் திரைச்சலை கிழிஞ்சுது. ஆனா மகிமையில உன்னதங்களில ஓ தேங்க் யூ உலகத்துல நடந்தது it was a shadow, and heavenல நடந்தது it was a reality. ஓ தேங்க் யூ அவர் அங்க ரத்தத்தை கொண்டு போன பொழுது holy of holies குள்ள throne of God குள்ள throne of mercy ல ஓ தேங்க் யூ mercy seat of God குள்ள நீங்களும் நானும் ஓ தேங்க் யூ எல்லாரும் அதுக்குள் பிரவேசிக்கும்படிக்கு அந்த ரத்தத்தினால ஓ ஜீசா ஓ தேங்க் யூ அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு சுதந்திரமா கொடுத்தார் இல்லையா? ஓ ஆகவே தான் நீங்க ஒரு பிரசன்னத்தை எத்தனை பேர் ஒரு பிரசன்னத்தை உணர்றீங்க கைகளை உயர்த்தி? ஓ தேங்க் யூ. அதனாலதான் நம்ம எல்லாரும் அப்பா பிதாவே என்னை கூப்பிடுதாக்க புத்திர சுபிகாரத்தின் ஆவியோடு பிரசன்னத்துல களி கூறுகிறோம். You can feel the glory of the Almighty God. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி அவரை கேட்டுக்கொள்ள போகிறேன். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அண்டா ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஒரு 3 ஆமென் சொல்லி முடிச்சிடலாமா? கையை உயர்த்தி ஆமென் ஆமென்